யுத்தம் தேவை அப்படிங்கிற ஒரு நாடகம் அங்க நடக்குது. யுத்தம் நடக்கட்டும் இருக்கு, யுத்தத்துக்கு ஆதரவாக ஒரு நாடகம் நடக்கும். அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற பெண்கள் கோட்டையை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த யுத்தத்துடைய மோசம் எப்படிலாம் இருந்தது. அப்ப அந்த உணவு கிடைக்காம இருந்தவங்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு, அந்த ரேஷன் கார்டே கூட கிடைக்காதவங்களுக்காக ஒரு பெரிய மக்களை எல்லாம் திரட்டி அவங்க பிறந்து அந்த கோட்டைக்குள்ளதான் வாழ முடியும். ஆண்கள் மட்டும்தான் வெளியில வரணும். அதாவது அதிதீவிர தேசியவாதங்களுக்கு மனித கறி தான் பிடிக்கும் அப்படின்னு நான் போட்டேன். இந்திய நாட்டில் கிழக்கிந்திய கம்பெனியில் வெறும் சிப்பந்தியாக வேலைக்கு வந்தவன், சாதாரண குமாஸ்தா வேலைக்கு வந்தவன் அந்த நாட்டுக்கு திரும்பி போகும்போது பிரபுக்களாக போனான். தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பின்னால் போடப்பட்ட முதல் சதி வழக்கு அனைவருக்கும் வணக்கம். அங்குசம் சமூக நல அறக்கட்டளை யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இன்றைய தமிழியல் பொதுமேடை நிகழ்வு நூற்றாண்டு காணும் ஆளுமையாக திகழக்கூடிய நல்லக்கண்ணு அவருடைய நூற்றாண்டு விழா தொடர்பாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி ஒரு சிறப்பு உரை இங்கே நிகழ இருக்கிறது. அவரை பற்றி உரையாற்றுவதற்கு வருகை இருந்திருப்பவர் திருச்சி மாவட்ட எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா இந்திரஜித் அவர்கள். அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த அவைக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம். இன்றைய ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கும் தோழர் இந்திரஜித் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராக இருந்து அந்த கட்சிக்கு பெருமை சேர்த்தவர். தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய துணை செயலாளராக இருந்து வருகிறார். அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய தேசிய குழு உறுப்பினராக இருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளர்ச்சி பிரச்சார குழுவினுடைய உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். அது மட்டுமல்ல, இவர் ஜனசக்தி நாளிதழினுடைய முன்னாள் ஆசிரியர் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். அவர் தற்போது அரசியல் சிம்மம் என்னும் ஒரு செய்தி இதழையும் நடத்தி வருகிறார். அதனுடைய நிர்வாக ஆசிரியராகவும் ஐயா அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மாற்றம் என்னும் ஒரு யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார். இப்படி ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு ஆளுமையாக ஐயா இந்திரஜித் அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நம் தோழர் நல்லக்கண்ணுவை பற்றி உரையாற்ற வந்திருப்பது பொருத்தமான ஒன்றாகும். ஏனென்று சொன்னால், ஐயா இந்திரஜித் அவர்கள் இடதுசாரி சிந்தனையில் சமரசமில்லாத ஒரு தோழர் என்பதை பெருமையோடு இந்த அவைக்கு நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். சமரசமில்லாத போராளி. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையாக தரக்கூடிய ஐயா அவர்களை மீண்டும் நாங்கள் வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம். இந்த அவைக்கு வருகின்றுள்ள சான்றோர்களையும் அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம். ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி ஒரு சிறு குறிப்பினை இந்த அவைக்கு நாங்கள் வழங்க விரும்புகிறோம். நல்லக்கண்ணு அவர்கள் திருவைகுண்டம் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். அவர் 18 வயதிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பணியாற்றுகிறார். அப்படி பணியாற்றுகிற போது திருவைகுண்டத்தில் ஒரு ஜமீன்தார் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல மூட்டை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரின் உதவியோடு அவர் அங்கே பறிமுதல் செய்யக்கூடிய அவருடைய வேண்டுகோளின் பேரில் அது பறிமுதல் செய்யப்படுகிறது. அதற்கு பின்னர் தான் அவர் தன்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடர்ந்து தன்னை இணைத்து கொண்டு இருக்கிறார். அவர் அது மட்டுமல்ல, அவருக்கு கட்சியின் சார்பில் ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு பரிசை, ஒரு நிதியை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். ஆனால் அதை அவர் பெற்றுக்கொள்ளாமல் அதை கட்சிக்கே அவர் திருப்பி கொடுக்கிறார். 2000 ஒரு நிகழ்வு, தமிழ் சான்றோர் பேரவை என்பதை மாணவர் நகலகம் அருணாசலம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் பொறுமானமான ஒரு மகிழ்வுந்து என்று சொல்லக்கூடிய ஒரு கார் ஒன்றை அன்பளிப்பாக வழங்குகிறார். அவரும் அவருடைய மனைவியும் பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்ட அதே மேடையில் அதே நிமிடத்தில் கட்சியிடம் அந்த காரை ஒப்படைத்து விடுகிறார். அதே போல தமிழ்நாடு அரசு இப்போது அவருக்கு தகைசால் தமிழர் விருது 10 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறது. அதையும் அவர் கட்சிக்கு வழங்கி விடுகிறார். இப்படி தனக்கு ஒரு எளிமையான ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அவர் எல்லாராலும்
பாராட்டப்படக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கிறார். இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்ற வகையிலே அவருக்காக கொடுக்கப்படுகிற எல்லா நிதியையுமே கட்சிக்கு கொடுத்து விடுகிறார். அப்போது எல்லோரும் 2000 சொன்னபோது நான் கேட்ட ஒரு செய்தி, இப்படி ஒரு பைத்தியக்கார மனுஷன் அரசியலில் இருப்பானா என்று சொன்னபோது அப்போது நல்லக்கண்ணு சொன்னார், இது போன்ற பைத்தியங்கள் அரசியலுக்கு தேவை, அப்போதுதான் அரசியல் கொஞ்சமாவது சுத்தப்படும் என்று அவர் சொன்னதாகவும் தகவல் சொன்னார்கள். அப்படி நல்லக்கண்ணவருடைய ஆளுமை என்பது ஒரு பரந்துபட்ட ஆளுமை. அதே போல ஒட்டப்பிடாரம் கலவரத்தில் அவருடைய மாமனார் பேருந்திலிருந்து இறங்கி ஊருக்குள் செல்லுகிற அந்த நேரத்தில் அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அப்படி வெட்டி கொலை செய்யப்படக்கூடிய நேரத்திலே அவர் கட்சியின் பொறுப்பில் இருந்த நிலையிலும் அந்த சமூகத்தின் மீது அவர் கோபம் கொள்ளாமல், ஆத்திரம் கொள்ளாமல், பாதிக்கப்பட்டவர்கள் நடத்துகிறார்கள், என்ன செய்வது, அவர்களை திருத்த வேண்டியது நம் கடமை என்று சொன்ன ஒரு சமூக போராளி ஐயா நல்லக்கண்ணு என்பதை இந்த அவைக்கு நாம் பெருமையோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். இப்படி அந்த நல்லக்கண்ணு என்ற அந்த நல்ல கண்ணு என்ற அந்த மனிதர் இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது பெருமைக்குரிய செய்தி. அப்படிப்பட்ட நல்லக்கண்ணு அவர்களை பற்றி ஒரு சிறப்புரையாற்ற ஐயா இந்திரஜித் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் வணக்கம் சொல்லி இப்போது அவர் அந்த நல்லக்கண்ணு குறித்த சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிறப்புரையாற்றக்கூடிய ஐயா இந்திரஜித் அவர்களுக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் விருது பெற்ற திருச்சித்தி அன்பழகன் இப்போது புத்தகங்களை பரிசாக வழங்குகிறார். பேராசிரியர் சதீஷ் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பிக்கிறார். செஞ்சட்டை வீரருக்கு காலம் இதை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் அம்மை தங்கை நாங்கள் வரவேற்போம். அங்குசம் சமூக அறக்கட்டளை சார்பாக 100 ஆண்டு கடந்த சமூக பொறுப்பாளர்களை பற்றியான ஒரு ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதில் தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்தமைக்கு அங்குசம் இதழுக்கும் அங்குசம் சமூக அறக்கட்டளைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்குசம் இதழுடைய வாசகர் நான், சந்தாதாரர் நான். அதையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து நான் அங்குசம் வந்து கொண்டிருக்கிறது. நான் சந்தாதாரர். நல்ல முன்னேற்றம் இன்னும் வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இப்பொழுது நல்லக்கண்ணை பற்றி தொடங்குவதற்கு முன்னால், நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த நேரத்தில் உடனே இங்கே வந்தவுடன் எனக்கு ஞாபகம் வந்த விஷயம் என்ன, அழுத்தமாக பேராசிரியர்கள் நல்லக்கண்ணு அப்படின்னு சொன்னார்கள். இதை சொன்னவுடன் எனக்கு ஞாபகம் வந்தது, திருவாரூர்ல டாக்டர் கலைஞரை அழைத்து ஒரு பொதுக்கூட்டம், விவசாய தொழிலாளர்களுக்கான நலவாரியம் அமைத்த பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் மேடைகளை பேசுகின்ற போது அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறதை பற்றி சொன்னார். நான் என்னை பற்றி கார்ட்டூன் வரைந்தால் கூட இந்த கூலிங் கிளாஸ் தான் போடுவார்கள். எனவே நான் ஏன் இந்த இரவு நேரங்களிலும் இந்த கூலிங் கிளாஸை கலட்டாமல் இருக்கிறேன் என்று பலருக்கும் தெரியாது. அந்த விஷயத்தை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு செய்ய ஆரம்பித்தார். என்ன பதிவு செஞ்சார்னா, ஜீவா ஒரு முறை தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இதே இந்த பகுதியில் தஞ்சை ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச நான் பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய காதலே வந்து சொன்னார்கள், உங்களுடைய பேச்சை ஒரு தென்னந்தோப்பிலிருந்து ஜீவா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு உடனே ரொம்ப பெரும் அதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எனவே நான் ஜீவாவை பார்ப்பதற்காக வேகமாக கூட்டத்தை முடித்து கொண்டு காரிலே போகின்ற போது விபத்துக்குள்ளானது அந்த கார். அப்பொழுது என்னுடைய இந்த கண் பாதிக்கப்பட்டு விட்டது, இடது கண். அதை மறைப்பதற்காகத்தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு கண் தான் இப்பொழுது இருக்கிறது, ஆனாலும் கூட நான் கவலைப்படவில்லை, இன்னொரு கண்ணாக நல்ல கண் இருக்கிறார் என்று அவர் சொன்னார். இப்போ உலகத்தில் இப்போ நம்ம அவரை பார்க்கும்போது எல்லாருமே ஐயா உள்பட 1 கோடி கொடுத்தா திருப்பி கொடுத்துட்றாரு, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கொடுத்துட்றாரு, இப்போ கொடுத்த பணத்தை கூட கொடுத்துட்டாரு.
அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு பட்டமும் கொடுத்தாங்க. அந்த பணத்தையும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ் உரிமை இயக்கத்துக்கு பாதியும் அவர் சார்ந்த கட்சி இயக்கத்துக்கு பாதியும் கொடுத்துட்டாரு. இப்படி கொடுத்ததையும் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்ப சொன்ன பதிலையும் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நான் பைத்தியக்காரர்களா பித்துக்குழியா பைத்தியக்காரர்கள் மனிதன் அப்படின்னு நல்ல கண்ண சொன்னாருங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஒண்ணு இங்க நான் பதிவு பண்றேன், இது மாதிரி நிறைய பைத்தியக்காரர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். இப்ப ரஞ்சிதா மேரி அவங்க அம்மா, என்னோட அம்மா, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க. ஜனசக்தியில நான் தொடர்ந்து எனக்குன்னு ஒரு பகுதி இருந்தது, அது வந்து சாட்டை விமர்சன கட்டுரை. நான் வந்து அரசியல் விமர்சன கட்டுரை பகுதி எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கட்டுரை வந்து ஒரு காலத்துல எரிமலை அறந்த நாராயணன் என்ற ஒரு எழுதினாரு. அறந்த எரிமலை நாராயணன் ரொம்ப ஃபேமஸ். அந்த கட்டுரை எல்லாரும் வாசிப்பாங்க. அப்புறம் இப்ப சுபாஷ், இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம், அவங்க அப்பா ரவீந்திர தாஸ், அவர் வந்து துள்ளி வருகுது வேலைன்னு எழுதினாரு. அப்புறம் அப்பாஸ் வந்து லாஸ்ட் பேஜ் அப்படின்னு இதில் எழுதுவார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். தாப்பாண்டியன் வந்து கடைசி பக்கம் அப்படின்னு சவுக்கடின்னு எழுதினார். அதுக்கு பிறகு நான் வந்து ஜனசக்திக்கு போகும்போது கூட தாப்பாண்டியன் தான் என்னை அழைச்சது. அதாவது இந்த பத்திரிக்கை ஒரு உப்பு சப்பு இல்லாமல் இருக்கு, நீ ஏதாவது கார மூட்டை வர்றியான்னு கேட்டார். கார மூட்டை வர்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் வர்றேன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் சவுக்கடின்னு வச்சுக்கிட்டேன். அதை நான் எழுதின போது எப்பொழுதும் யார் எழுதினாலும் ஆர்என்கே பற்றி நம்ம சகஜமாக பேசுவோம், நான் இதுல இருந்து பேசல. ஆர்என்கே போல ஒரு நல்ல வாசகன் யாரும் கிடையாது. யாரையும் பாராட்டுவதில் தினமணி கதிரில் கூட வரக்கூடிய ஒரு சின்ன கதை, யாரு தான் தெரிய வேண்டியதில்லை. அந்த கதையை அவருக்கு பிடிச்சிருந்தா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்க கதை நல்லா இருக்கு நான் படிச்சுட்டேன்னு சொல்லுவார். தினமணி கதிரில் வர்றதையே அப்படி சொல்லுவார். இப்போ என்னுடைய ஜனசக்தி வந்தோன்னா நான் எழுதின எல்லாத்தையும் அவர் வந்து அதை பற்றி படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுவார். அப்போ சொல்லும்போது கடைசி காலத்தை ஒரு கட்டத்துலலாம் அவர் சொல்லுவார், பா ஜனசக்தி வந்து விழுந்தோனைய இந்த உன்னுடைய வாசகர் இங்கே இருக்காங்கப்பா, மனைவியை சொல்கிறார் ரஞ்சிதத்தை, உன் வாசகர் இங்கே இருக்காங்கப்பா, அவங்க எடுத்தோட விடமாட்டேங்கிறாப்பா, உங்ககிட்டே தான் படிக்கிறாங்க, படிச்சுட்டு என் பிள்ளை எப்படி எழுதுது நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அம்மா ரஞ்சிதா மேரி, அது ஒரு பெரிய விஷயம். அவருடைய காதல் அவங்க இறந்ததுக்கு பிறகு ரொம்பவும் கஷ்டப்பட்டார். கடிதம் வந்து பெரிய முக்கியமான ஒரு மிகப்பெரிய காவியம். அந்த எப்படி மார்க்ஸுக்கும் ஜென்னிக்குமான காதல் இருந்ததோ, அந்த காதல் கடிதம் எப்படி இருந்ததோ, அதே போல அவங்க இறந்தப்ப, ரஞ்சிதா அம்மாள் இறந்தப்ப இவர் கசிந்த ஒரு பெரிய விஷயம் அது. அவர் எப்படி எடுத்தோடனே கம்யூனிஸ்ட் ஆகலைங்கிறது இவங்களே சொன்னாங்க. போராளியாக இருந்தாருங்க. கார்னேசன் பள்ளியில படித்தார். ஸ்ரீ வைகுண்டம் கார்னேசன் பள்ளியில உயர்நிலை பள்ளி படிக்கிறார். கார்னேசன் பள்ளியில படிக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துல அப்ப யுத்தம், இதே போல 2ஆம் உலக யுத்தம் வருது. 2ஆம் உலக யுத்தம் வரும்போது அது ஒரு நாடு பிடிக்கிற ஆசையில தான் வருது. நாடு பிடிக்கிற அதாவது காலனி நாடுகள் எல்லாம் காலனி நாடுகளை உருவாக்குவதற்காக ஆதிக்க நாடுகள் பிடிக்க வர்றாங்க. அந்த யுத்தத்தை பத்தி பெருசா யாரும் கவலைப்படலை. இப்ப கூட யுத்தம் எங்கேயோ நடக்குது, யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறோம்னா அதே போலதான் கவலைப்படாம இருந்தாங்க. அந்த யுத்தத்தின் பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. எங்க பார்த்தாலும் உணவு தட்டுப்பாடு வந்துச்சு. நிறைய ரேஷன் பொருட்கள் ஒழுங்கா கிடைக்கல. அதுல அப்புறம் ரேஷன் பொருட்கள் ஒழுங்கா கிடைக்கலனையும் எப்ப ஒரு தட்டுப்பாடு வருதோ அப்ப பதுக்கல்காரர்களும் உருவாகுறாங்க. கள்ள மார்க்கெட் உருவாகுது, பதுக்கல்காரர்கள் உருவாகுறாங்க. இப்ப வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து சோளங்கள் இறக்குமதி பண்ணி கொடுக்குறாங்க. அது உளுத்து போய் புளுத்து போன சோளமா இருக்கு. அதை எதிர்த்து அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட புளுத்து போன சோளங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த ரேஷன் கார்டு முறைகள்ல கூட அப்போ வந்து பதுக்கிறது எல்லாமே நடந்துச்சு. இந்த உணவு அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உணவு கமிட்டி கூட அப்பெல்லாம் வைக்கப்பட்டது. இந்த யுத்தத்துடைய மோசம் எப்படிலாம் இருந்தது. அப்ப அந்த உணவு கிடைக்காம இருந்தவங்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காம நிறைய பேருக்கு ரேஷன் கார்டே கிடைக்கல. அந்த ரேஷன் கார்டே கூட கிடைக்காதவங்களுக்காக ஒரு பெரிய மக்களை எல்லாம் திரட்டி உண்மையாக இந்த பதுக்களை ஒழிக்கணும்ன்ற ஒரு போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சியும் பண்ணது. மாணவர் பருவத்திலேயே அதுல வந்து நல்ல கண்ணு கலந்துக்கிட்டார். இப்போ அவர் படிக்க கார்னேசன் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யுத்தம் தேவை அப்படிங்கிற ஒரு நாடகம் அங்க நடக்குது. யுத்தம் நடக்கட்டும் இருக்கு, யுத்தத்துக்கு ஆதரவாக ஒரு நாடகம் நடக்குது. அந்த நாடகத்தை மாணவர்களை கொண்டு அந்த கார்னேசன் பள்ளி, ஏன்னா அது
ஆங்கிலேயர்கள் நடத்தப்பட்ட பள்ளி. அதனால யுத்தம் தேவைன்னு நடத்தப்பட்டது. அப்ப பிறகு வந்து அது மக்கள் யுத்தமா மாறினதுங்கிறது வேற. எப்ப வந்து ஹிட்லர் வந்து சோவியத் நாட்டுக்குள்ள போனாரோ முதலாக உலகத்தில் சூத்திரர்கள் ஆட்சின்னு சொல்லலாம் நம்ம அதை. இப்போ வந்து நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கணும்னா முதல் உலகத்துல ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு 1917 நடந்த அந்த புரட்சியை பத்தி சொல்லணும்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக அப்படின்னா அது ஒரு சூத்திரர்கள் புரட்சின்னு சொல்லலாம். ஏன்னா உழைக்கும் மக்கள் அத்தனை பேரும் யாரெல்லாம் உழைக்கும் மக்களோ அவங்கெல்லாம் சூத்திரர்கள் தான் சனாதனம் பதிவு செய்கிறது. வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பெல்லாம் பாவம். அது வந்து அப்படி உழைக்கின்ற அனைவரும் சூத்திரர்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஆட்சி வந்து உழைப்பவர்கள் தலைமையில் அவர்களால் நாட்டை ஆள முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு புரட்சி. அந்த புரட்சி நடந்து கைப்பற்றப்பட்ட அந்த நாடு அப்பதான் தத்து புத்துன்னு வந்துகிட்டு இருக்க நேரத்துல ஜெர்மனி அப்புறம் ஹிட்லருடைய நாஜி படைகள் எல்லாம் உள்ள பூந்து அழிக்க பார்க்குது. அப்பதான் அவங்க அதை திருப்பி அடிச்சாங்க. 2ஆம் உலகத்துல என்ன நடந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்ப அது மக்கள் யுத்தமா மாறுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதான் யுத்தம் நடந்து 2ஆம் உலக யுத்தம் எங்கேயோ நடந்துகிட்டு இருந்து இந்தியாவுக்குள்ள அது வராட்டினாலும் கூட இங்கிலாந்து இங்க ஆட்சி செஞ்சது. இங்கிலாந்து ஆட்சி செஞ்சதுனால அந்த பொருளாதார பாதிப்பு நமக்கும் ஏற்பட்டது. இப்பொழுதும் உலகத்துல எங்க யுத்தம் நடந்தாலும் 2 விதமான பாதிப்பு வரும். நேரடியாக சாகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மறைமுகமாக மக்களுக்கு வந்து பெரும் சுமையா இருக்கும். எந்த ஒரு நாடு யுத்தத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறதோ அந்த நாடு, யுத்தத்துக்கு உட்பட்ட நாடு ஒரு 10 வருஷத்துக்கு பொருளாதாரத்துல பின்தங்கி போயிடும் தான் நிலைமை. அப்பவும் வந்து இதே போல யுத்தம் வருது. யுத்தத்துக்கு ஆதரவான ஒரு நாடகம் அங்க நடத்தப்படுது. அப்ப நல்லக்கண்ணு மாணவனா இருக்கும் போதே நாடகத்தை நிறுத்துன்னு கலாட்டா பண்றது. 18 வயது. ஆமா, ரொம்ப குறைவு. என்ன 18க்கும் கம்மி. உயர்நிலை பள்ளி தானே, உயர்நிலை பள்ளி தான். 18 வயசுக்கும் குறைவு. 27 வயசுல ஜெயிலுக்கு போயிட்டாரு. 18க்கும் குறைவு. உயர்நிலை பள்ளி தான் படிக்கிறாரு. கார்னேஷன் பள்ளிங்கிறது உயர்நிலை பள்ளி. அங்கேயே பையங்களை அழைச்சி சண்டை போடுறாரு. உடனே வந்து ஆமா இந்திய எதிர்த்து கொடியை பிடிச்ச அந்த 14-15 வயது அந்த வயதுகள்ல அங்க சண்டை நடக்குது. அப்புறம் நாடகம் வந்து நிறுத்தப்படுது. ஒரு பெரிய போலீஸ் வரவழைக்கப்படுது. போலீஸ் மாணவர்கள் மேல தடியடியில் நடத்துது. உடனே அதை எதிர்த்து ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல வேலை நிறுத்தமும் நடைபெறுது. அப்புறம் உயர்நிலை பள்ளி ஒரு வழியா தாண்டிடுறாரு. முழு வரலாறு சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் திருநெல்வேலி இந்து கல்லூரியில அவரு சேர்றாரு. அப்பதான் வந்து தீக்காசியோடலாம் தீக்காசி எல்லாரும் இணைகிறாங்க. தோமுசி ரங்கநாதன் போன்ற பெரிய படைப்பாளிகள், புதின படைப்பாளிகள், எழுத்தாளர்களோட நட்பெல்லாம் அவருக்கு கிடைக்குது. அங்க இருக்கும்போதே தான் பாதியிலே வெளியே வந்துடுறாரு. படிப்பு அங்கிருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல பங்கெடுக்கிறாரு. குவைட் இண்டியன் மூவ்மெண்ட்ல பங்கெடுக்கிறாரு. அந்த கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படுறாரு. கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு படிப்பு பாதியில் நின்று போயிடுது. இதுக்கு பிறகு 1944 இதை சொல்லும் போதே ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சொல்லணும். அவர் ஊரு எப்படிப்பட்டது. இப்போ ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி ஐயா சொன்னாங்க. அந்த ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கு, அங்க ஒரு கோட்டை இருந்தது. ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு கோட்டை இருந்தது. இப்ப ஏறத்தாழ 90கள் வரைக்குமே இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என் நினைவு சரியா இருந்தா ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டைக்குள்ள எப்படி அந்த கோட்டை இருக்குன்னா ஏறத்தாழ நான் 424 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு 10.5 அடி உயரத்துக்கான ஒரு கோட்டை அது. அந்த கோட்டைக்கு 2 கதவுகள் இருக்கும். இந்த 2 கதவுகளுக்குள்ள கோட்டைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கோட்டை பிள்ளைமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்க இருக்கிற பிள்ளைமார்னு சொல்ல முடியாது. அவங்கள பத்தியான வரலாறுகள்ல பல கதைகளாகவும் இருக்கிறது, நம்ப முடியாத கதைகளாகவும் இருக்கு. சில தரவுகள் இருக்கு, சில பாடல்களும் இருக்கிறது, சில வரலாற்று குறிப்புகளும் இருக்கிறது. அந்த கோட்டை கதவுக்குள்ள வந்து அவங்க ஆனா இடம்பெயர்ந்து வந்தவர்கள்னு மட்டும் நல்லா தெரியுது. அது கதையா சொல்லும் போதும் சரி, கட்டுக்கதைகளாக இருந்தாலும் சரி, அது நாட்டுப்புற வழக்குல சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் சரி, இதுல வரலாற்று குறிப்புகள்ல பார்த்தாலும் சரி, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா அநேகமாக பராங்குசன் பாண்டியன் ஆண்டிய காலம். அது பராங்குச பாண்டியன் ஆண்ட காலம். இடம்பெயர்ந்து வந்தவர்கள், அவங்கள பத்தி இடம்பெயர்ந்த இடங்கள் பத்தி பல மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. ஒன்று காஷ்மீர்ல இருந்து, இப்ப சொல்ற காஷ்மீர்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்தார்கள்னு சொல்லப்படுது. வரும்போதே ஒரு குழுக்களாக வந்து ஒரு குழுக்களுக்குள்ள 2 சண்டை வந்து ஒரு குழுக்கள் இந்த இடத்துல வந்துட்டாங்க. பராங்குசன் பாண்டியன் கதையில சொல்லும் போது பராங்குசன் பாண்டியன் கனவுல வந்து ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்து பேசினது, பாம்பு படம்லாம் பேசிச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாரி பேசி அவங்க இடம் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் அவங்க இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க. அங்க ஒரு கோட்டை இருந்தது. அவங்க வேளாளர் குடிகளாக தான் இருந்திருக்காங்க. அது இங்க இருக்கிற பிள்ளைமார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. கோட்டை பிள்ளைமார் என்று தனியாக ஒரு சமூகம் அங்க உருவாயிருக்கு.
அவங்க கோட்டை கட்டி வாழ்ந்திருக்காங்க. அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து கோட்டையை விட்டு வெளியே வரக்கூடாது. அவங்க வந்து பிறந்து அந்த கோட்டைக்குள்ளதான் வாழ முடியும். ஆண்கள் மட்டும்தான் வெளியில வரணும். பிற சாதியினுடைய பெண்கள் மட்டும் உள்ள போலாம், ஆண்கள் போக முடியாது. 5 வயசு சிறுவனை தவிர மீது யாரும் போகக்கூடாது. வேற பிற ஆண்கள் போக முடியாது. அந்த கோட்டைக்குள்ளதான் அந்த பெண்களுடைய பிறப்பு இறப்பு எல்லாமே. இறந்து முடிச்சதுக்கு பின்னாடி 2 கதவு இருக்கும். அந்த இறந்து முடிச்சதுக்கு முன்னாடி ஒரு கதவு எப்பொழுதுமே பூட்டி இருக்கும், ஒரு கதவு இன்னொரு கதவு இருக்கும். அந்த கதவு வழியா ஆண்கள் மட்டும் வெளியே வந்து போவாங்க, பெண்கள் வர முடியாது. ஒரு கதவு எப்பயும் பூட்டி இருக்கும். அந்த ஒரு கதவு எப்ப திறக்கப்படும்னா உள்ள இருக்கிற பெண்கள் செத்து போனா அவங்க சடலம் மட்டும் வெளியில வரும். சடலம் மட்டும்தான் வெளியும். அந்த கோட்டை அப்படியான ஒரு கோட்டை. அந்த கோட்டையை புதுப்பிப்பாங்க, அதுக்கு பணமும் ஒதுக்குவாங்க. அந்த புதுப்பிக்கிற வேலையை அது வந்து மண் கோட்டை தான். அப்படின்னா கடுக்கா அதெல்லாம் போட்டு தயாரிச்சு எப்படி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருந்ததோ அதே போல பதநீர் எல்லாம் கலந்த ஒரு சுண்ணாம்பு கலவையில தயாரிக்கப்பட்டது அந்த கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு வந்து அது அவ்வளோ ஈஸியா இடிக்க முடியாது. அப்படியான கோட்டை சிதிலமெல்லாம் பெருசாகல. அது சிதிலம் அடையாம அப்பப்போ புதுப்பிக்கப்படும். அந்த கோட்டையை பூசுறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு வெளியில இருந்து பூசலாம். அந்த வேலைகள் தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தலித்துகளுக்கு அந்த கோட்டையை அடைக்கிறதுக்கு போறதுக்கான மண்ணு பூசுறது வேலை, இந்த வேலை, அந்த வேலையெல்லாம் இப்பவும் கோயில் கட்ட அவங்களுக்கு தானே கொடுக்கப்படுது. கோயிலுக்குள்ளதானே சாமி தானே கும்பிட முடியாது. சாமியை தூக்குற வரைக்கும் அவங்க தானே. அதே போல அப்பவும் நடந்துச்சு. கோயிலை வந்து அதை வந்து அடைக்கிற வேலை கூலி கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களால மீற முடியல. ஏன்னா அவங்களுக்கு பண்ணைகள்ல எங்க வேலை இருந்துச்சு, விவசாயத்துல எங்க வேலை இருந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய கோட்டை பிள்ளைமாருடைய நிலத்துலதான் வேலை இருந்துச்சு. அதனால இவங்க அது கட்டுப்பட்டா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அங்க விவசாய சங்கத்தினுடைய விவசாய சங்கம் அப்ப முத பொறுப்படுத்துகிறது விவசாய சங்கம் தான் பொறுப்படுத்துக்கிறார். நல்ல கணம் விவசாய சங்கத்துல பொறுப்படுத்து தான் கீழே சாதாரணமா மாவட்ட குழு உறுப்பினர், அப்புறம் மாவட்டம், அப்படியெல்லாம் பொறுப்பு மாநிலம், அகில இந்திய அளவுலாம் தலைவராக இருந்திருக்காரு ஒரு தடவை. விவசாய தொழிலாளர்கள் பேர் தான் எடுத்திருக்காரு. விவசாயிகள் பகுதி வேற அது. எனவே அங்க இந்த இந்த தலித்துகளுக்கு முதல்ல இவங்களுடைய உறவுகள்லாம் கிடைச்சதுக்கு பின்னாடி கூலி உயர்வு கேட்டு அந்த கோட்டையை புதுப்பிக்கும் போது நீங்க எங்களுக்கு கொடுக்குற கூலி ரொம்ப கொஞ்சம் தான், எனவே இந்த கூலியே அதிகம் வேணுங்கிற போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தை நடத்தப்பட்ட என்ன இவங்களுக்கு இவ்வளவு துமுறா அப்படின்னு சொல்லி அவங்க படையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா எப்பயும் போல ஒரு மன்னருக்கு போல ஆண்டாங்க. கோட்டையை சுற்றி வழக்கமா அரிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு பராக்குன்னு சொல்லிட்டு வர அந்த பழக்கங்கள்லாம் அப்பவே இருந்திருக்கு. கோட்டையை பாதுகாக்கிறதுக்கான படை தளபதிகள், அடியாட்கள் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. எனவே இவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுன்னு கோட்டையை திறந்துட்டு ஒரு 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 பெரிய அவங்கள மேல ஒரு யுத்தத்தை தொடுப்பதற்கு தயாரா வர்றாங்க. கதவை திறந்து பார்த்தா முன்னாடி ஆளா நிக்கிறது நல்லக்கண்ணு. அவரை ஒத்த இன்னும் சில பேர் நிற்கும் போது மிரண்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவை பத்தி தெரியும், ராமசாமி அவங்க அப்பா. ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான், விவசாய குடும்பம், ஓரளவுக்கு வசதியான குடும்பம். அவங்க நினைச்சது இவங்க எல்லாம் தலித்துகள் நிற்பாங்க, கூலி அடிமைகளாக இருப்பாங்க, அவங்கள மிரட்டி உருட்டி பேற்றலான்னு. ஆனா நின்னவர்கள் அத்தனை பேருமே பெரும்பகுதி அவர்களுக்கு ஆதரவாக நின்னவர்கள் இவர் போல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பலரும் முன்னாடி அவங்க தான் நின்னாங்க. அப்படி நிற்கும் போது மிரண்டு போய் ஒரு கட்டத்துல அந்த போராட்டம் தோற்று போனது. வைகுண்டம் என்று சொல்லுகின்ற போது அந்த விஷயத்தை நம்ம அப்படிப்பட்ட ஊரில் பிறந்தவர் தான் வைகுண்டம். ஆமா, புதிய செய்தி. அவரு பல பாரதியினுடைய பாடலை பாடிட்டு போகும்போது அவர் சிறைக்கு பண்ணாது. மாணவர் பருவத்திலே பாரதியுடைய பாட்டை பண்ணாது. அது எந்த போராட்டம்? அதுவும் குவைட் இண்டியன் மூவ்மெண்ட்லேயே பாட ஆரம்பிச்சாரு. குவைட் இண்டியன் மூவ்மெண்ட்லேயே தானே அவர் பள்ளி படிப்பு நிறுத்துறது, கல்லூரி படிப்பு நிறுத்துறாங்கல்ல, அதெல்லாம் அப்பயே பாட ஆரம்பிச்சாரு. அவருக்கு இந்த பாரதியாரை விட சுத்தானந்த பாரதியார் மேல ரொம்ப பிரியம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா சுத்தானந்த பாரதியாரு மற்றவங்க மேல தான் அவரு கொஞ்சம் அதெல்லாம் படிச்சாரு. அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பழவேசம் செட்டியார்ன்ற அவருடைய உறவு அவருக்கு கிடைச்சிச்சு. பழவேசம் செட்டியார், செட்டியாருங்கிறது எதுக்கு சொல்றேன்னா அது பேரு பழவேசம்னு இருக்கு, அது அடையாளமாக இருக்கிறது. இது எப்படிக்கும் போது ஜாதியை சொல்றேன்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது இப்ப குடியரசு பத்திரிகையில ஏஎஸ்கே ஐயங்கார் குடியரசு பத்திரிகையில எழுதினாரு. ஏஎஸ்கே ஐயங்கார் தான் எழுதுவார். ஏஎஸ்கே ஐயங்கார் அப்படின்னு கட்ட எழுதிட்டு இருந்தார். செட்டியார்னு சொன்னா புரியாது. அது ஏஎஸ்கே அப்படின்னு போட்டா புரியாது. ஏஎஸ்கே ஐயங்கார் அப்படின்னு அவர் எழுதினாரு.
அப்ப இத்தனைக்கும் அவர் குடியரசு பத்திரிகையில் வேலை பார்த்தாரு. தந்தை பெரியாருக்கு பெரியார் வந்து ஒரு முடிவு எடுத்தார். அப்ப இது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல, இதை விட்டு தாண்டே நினைச்சுக்க வேண்டாம். ஏஎஸ்கே வந்து ஒரு முடிவு எடுத்தாரு. பெரியாரே முடிவு எடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் வந்து மிகப்பெரிய விஷயம். அது பேர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதி ஒழிக்கப்படும். ஏன்னா இவரே ராமசாமி நாயக்கர்னு கூப்பிட்டாங்க, எல்லாரும் பேர் சொல்லி அப்படிதான் கூப்பிட்டாங்க. வாவேசு ஐயர்னு சொன்னாங்க, வாவு சிதம்பரம் பிள்ளை, பிள்ளைமார் பிள்ளை அப்படின்னு தான் சொன்னாங்க, பிள்ளைவாள் அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க. இந்த வாள் பேருக்கு பின்னாடி இருக்க வாளெல்லாம் உற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார் பெரியார். முடிவெடுத்தானா அடுத்து ஒரு கட்டுரை கொடுக்குறாரு குடியரசு பத்திரிகை, ஏஎஸ்கே. அப்ப ஏஎஸ்கேன்னு மட்டும் போட்டு கொடுக்குறாரு, ஐயங்கார திறந்துடுறாரு. எங்கடா ஏஎஸ்கே கட்டுரையை காணா, ஏஎஸ்கே ஐயங்கார் கட்டுரையை காணான்னு பெரியார் தேர்றாரு. பார்த்தா ஏஎஸ்கேன்னு போட்டு வந்திருக்கு. ஏன் இப்படி எழுதினாரு, அவரை கூப்பிடுங்கன்றாரு. கூப்பிட்டு அவரை கேட்குறாரு, ஏன் நீங்க வந்து ஏன் இப்படி எழுதிருக்கீங்க ஏஎஸ்கே, இது உங்க கிட்ட தானேன்னாரு. ஆமா, ஏஎஸ்கே ஐயங்கார்னு போடாம நீங்க ஏஎஸ்கேன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. நீங்க தானே எல்லாரும் பேரை திறக்கணும்னு சொல்லிட்டீங்க, பின்னாடி இருக்க வாழை திறக்கணும் நீங்க, அதனால சாதி வாழை திறந்து இருக்கிறதுல ஆளா நான் இருக்கணும்ல, அதான் திறந்துட்டேன்னு அவர் சொன்னார். அப்பதான் தந்தை பெரியார் சொன்னாரு, நீங்கள் ஏஎஸ்கே ஐயங்கார் என்று பெயரை போட்டு அதற்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக குடியரசு பத்திரிகை எழுதும் போதும் அதுக்கு அந்த எழுத்துக்கே வலிமை. எனவே வந்து நீங்க வந்து போட்டே எழுதுங்கன்னாரு. அதுக்காக தான் நான் இவரு பலவேசம் செட்டியார்னு சொல்றேன், அடையாளத்துக்காக. அப்போ பலவேசம் செட்டியார் தான் வந்து சோசலிசம் பற்றியான அறிமுகத்தை அவர் கொடுக்குறாரு. அவருக்கு வந்து புரட்சிகரமான பகத்சிங் புத்தகம், மற்றது அதே போல தாய் நாவல், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சோசலிச புத்தகங்கள்லாம் பலவேசம். அவர் ஆர்என்கே ஒரு இடத்துல சொல்றாரு. சொல்லும்போது எனக்கு வந்து போதித்தவர் பலவேசம் செட்டியார் ஒன்று, அதோட சேர்த்து நம்ம மற்றவங்களையும் சொல்றாரு, பாமாணிக்கம், பாலதண்டாயுதம், அவர் ஒத்த சில தலைவர்களை சொல்றாரு. அவரே ஒப்புதல் அளிச்சது. அப்போ அவங்க மூலமா இது ஒரு கம்யூனிஸ்டா மாறுறாரு. கம்யூனிஸ்டா மாறினதுக்கு பிறகு நம்ம வந்து கடைசி கட்டத்துக்கு அப்புறம் வருவோம். அப்போ மாறினாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த மாவட்டங்கள்ல நடந்தது. அப்போ விவசாய பொறுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டார், விவசாய பொறுப்புகள் நிறைய நடந்தது. அதெல்லாம் நடக்கும் போது நாராயணபுரம்ன்ற ஒரு நாச்சியார்பட்டியில வி ரங்கசாமின்னு ஒரு தோழர், இப்போ 1965 நான் சொல்றது, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்றேன். இது வந்து சிறைக்கெல்லாம் போயிட்டு அவர் விடுதலை ஆனதுக்கு பின்னாடி 48 சிறை போயிருந்தாரு, 56 வெளியில வர்றாரு. அது நடந்த சம்பவங்கள்லாம் பின்னாடி சொல்றேன். 1965 விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் நிறைய நடந்தது. இப்ப இது சொல்லும் போது ஒரு 100 ஆண்டு மனிதனை பேசும்போது ஒரு வெறும் மனிதன் வாழ்ந்தான் பிறந்தான்னு பேச முடியாது. அதுவும் வந்து 100 ஆண்டு ஒரு கம்யூனிஸ்டுகள் பத்தியான வரலாற்றுல, ஒரு பொதுவுடைமைவாதியை பத்தியான வாழ்க்கையில 100 வருடம் என்பது அவனுக்கு தனி வாழ்க்கை கிடையாது. குறிப்பா இந்த ஆண்டு கம்யூனிஸ்ட் நூற்றாண்டு, தனி வாழ்க்கை கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி எப்ப இந்தியாவில பிறந்துச்சோ அப்பதான் அவரும் பிறந்தார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன நெருக்கடி இருந்ததோ அது பூரா அவர் பிறந்தப்பையும் நெருக்கடி இருந்தது. நாட்டுக்கு அந்த நெருக்கடி இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி வந்து ஏன் தடை செஞ்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிறக்கும் போதே பூரண விடுதலை வேணும்னு சொல்லிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிறக்கும் போதே முழு சுதந்திரம் வேணும்னு கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கேட்கல. ஏன்னா கேட்கல. அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து, நான் அப்படி சொல்றதுக்காக யாரும் வருத்தப்படக்கூடாது, காங்கிரஸ் கட்சியை கூட அப்பெல்லாம் கூடி தீர்மானம் என்ன போடுவாங்கன்னா, அந்த அரசிக்கு அந்த அரசிக்கு ஒரு பாராட்டு போடுவாங்க. முதல் தீர்மானம், மாட்சிமை பொருந்திய அந்த அரசியை புகழ்கிறோம் அப்படின்னு எழுதிட்டு, இங்கிலாந்து அரசியை புகழ்கிறோம், அவர்களுக்கு இந்த தீர்மானத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு டொமேனியன் அந்தஸ்து கொடுங்க, சமர்ப்பியாமி மாதிரி. ஆமா சமர்ப்பு. அப்படி ஒரு விண்ணப்பம் கேட்கறது, எனக்கு இதாக கொடுங்க, அப்படி விண்ணப்பம், பிச்சை கேட்பது போல ஒரு விண்ணப்பம் தான் கேட்கப்பட்டது. நீங்க வந்து உங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு டொமேனியன் அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அன்றைக்கே காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் நான் இது அரசியல் மேடையா பயன்படுத்த நினைச்சுக்க கூடாது, வரலாறு, அதனால அதை என்னால் மாற்றி சொல்ல முடியல. எனவே எனக்கு அது நோக்கமும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை வெளிப்படையா செயல்பட முடியல. ஆனா அவங்க தான் உள்ள இருந்து இந்த நாட்டுக்கு இந்த அறவர சுதந்திரம்லாம் வேண்டாம், பரிபூர்ண சுதந்திரம் வேண்டும்ன்ற முழக்கத்தை தொடர்ந்து முழக்கிக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி மாநாட்டுக்குள்ளேயே முழக்கினாங்க. அப்புறம் அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு வரும்போது
சிங்காரவேலர் தலைமையில் 1925 கான்பூர்ல டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு வெளிப்படையா கிடையாது. கான்பூர்ல வெளிப்படையா இப்போ நோட்டீஸ் அடிச்சோ கொடியெல்லாம் கட்டி இப்போ நடத்துகிற மாதிரியோ ரோட் ஷோ நடத்துகிற மாதிரியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நடத்த முடியாது. அந்த கட்சி ரகசிய கட்சியாக தான் தொடங்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வெங்காய மண்டி கடையில் அது நடத்தப்பட்டது. வெங்காய மண்டி கடை, வெங்காயம்லாம் மண்டியில் முட்டுச்சந்தில் மட்டும்தான் நடத்தப்பட்டது. இதை விட சின்ன இடமா இருக்கலாம் அல்லது பெரிய இடமா கூட இருக்கலாம். வெங்காயம்னா வெங்காயம் அடுக்கி வச்சா அது முட்டு சந்து இருக்கும்ல, அதில் வெளியில் சாக்கு, கோணிப்பை சாக்கு தான் தொங்குச்சு. அதுக்குள்ள இது இந்தியா முழுமை எல்லா மாநிலத்தில இருந்தும் அன்னைக்கு இருந்த ரயில்ல, அவ்வளவு வேகாத ரயில்ல ஏறி போய் வந்து சேராமலுமே பாதி பேர் செத்து போயிட்டாங்க. உண்மையா செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் போய் சேர்ந்தாங்க, கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. சில 100 பேர் மட்டும்தான் சேர்ந்தாங்கன்றாங்க. 100 பேர்த்துக்கும் குறைவானவங்க தான் சேர்ந்தாங்கன்றாங்க. அந்த 100 பேர்த்துக்கும் குறைவாக தான் சேர்ந்தாங்க. ஆனால் அவங்கள பிடிக்கிறதுக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்த வெள்ளைக்கார போலீஸார் 10,000 பேர்த்துக்கு மேல 10,000 பேருக்கு மேல காத்திருந்தாங்க. கண்ணுல விளக்கெண்ணையை போட்டு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அவங்க கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு 10,000 போலீஸுக்கு இடையில அவங்க 100 பேர் கூடிட்டாங்க. 100க்கும் குறைவானவர்கள் கூடிட்டாங்க. கூடி அந்த சிங்காரவேலருடைய தலைமை உரை, அதுல மட்டும் சில குழப்பம் இருக்கு. அவரே தலைமை தாங்கினாரா, தலைமை உரை மட்டும் வாசிக்கப்பட்டதாங்கிறது. ஆனா ஒரு தமிழன், சிங்காரவேலர் தலைமையில தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாச்சு. ஒரு தமிழன் தலைமையில தான். அவரு தான் தன்னுடைய தலைமை உரையிலேயே சொல்றாரு, அன்றைக்கே சமூக நீதியும் பொருளாதார விடுதலையும் இந்திய நாட்டுக்கு தேவைனார். சகல விதமான அடிமை தலைகளிலிருந்து விடுதலை என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் இந்தியாவில் சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை என்று சேர்த்து பேசினாரு. பரிபூர்ண விடுதலை என்ற முழக்கம் வைக்கப்பட்டது. எனவே பரிபூர்ண விடுதலை முழக்கத்தை வச்ச கட்சி தடை செய்யப்பட்டது. அதுக்கான நெருக்கடி வந்தது. ஏன்னா முழு விடுதலை வேணும்னு, ஜனநாயகம் வேணும்னு சொல்லுது, கருத்தியல் போராட்டம் வேணும்னு சொல்லுது, அரசியல் விடுதலை வேணும்னு, பொருளாதார விடுதலை வேணும்னு, சமூக நீதி விடுதலை வேணும்னு. இந்த 3ஐயும் கொடுக்க முடியுமா அவங்களால? கொடுக்க முடியாது. அதனால அதே அந்த நெருக்கடி அவங்களுக்கு இருந்தது. நாடு முழுக்க பொருளாதார சுரண்டல் நடந்தது. காலனி நாடுகள் எல்லாம் இந்திய நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போய்கிட்டு இருந்தான். கிழக்கிந்திய கம்பெனியை பத்தி குறிப்புகள் எழுதுகின்ற போது ஒரு பொருளாதார அறிஞர் சொல்றாரு, இந்தியா உழுக்க உழுக்க கிடைக்கின்ற பக்கோடா மரம் போல இருந்தது அப்படின்றார். பக்கோடானா சாப்பிட்ற பக்கோடா இல்ல. அவங்க நாட்டுல அந்த மொழியில எழுதும் போது பக்கோடாங்கிறது பனங்காய்க்கு மரம், பனங்காய்க்கு மரம். அப்ப உழுக்க உழுக்க அள்ளிட்டு போற அளவுக்கு இருந்தது அப்படின்றாங்க. கிழக்கிந்திய கம்பெனி திரும்பி போகும்போது கிழக்கிந்திய கம்பெனி எப்படி இந்திய நாட்டு வளம் இருந்ததுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்திய நாட்டுல எவ்வளவு கொள்ளையடிச்சான்னு தெரிஞ்சுன்னா ஒரு வரியில புரிஞ்சுக்கலாம். இந்திய நாட்டில் கிழக்கிந்திய கம்பெனியில வெறும் சிப்பந்தியாக வேலைக்கு வந்தவன், சாதாரண குமாஸ்தா வேலைக்கு வந்தவன், அந்த நாட்டுக்கு திரும்பி போகும்போது பிரபுக்களாக போனான். அவ்வளவு செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. அப்ப அந்த பாதிப்பு எல்லாமே யாருக்கு வந்ததுன்னா மக்களுக்கு தான் வந்தது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கிடையாது, கருத்தியல் சுதந்திரம் மக்களுக்கு கிடைக்கல. அப்ப மக்களுக்கு பொருளாதார விடுதலை கிடைக்கல. சாப்பாட்டுக்கும் பட்டினி சாவும் நிறைய நடந்தது. இந்த அது இல்லாத கூடுதலாக சனாதன வர்ணாசிரம கட்டுமானத்தை ஒரு பக்கம் அழுத்தம் தந்துகிட்டு இருந்தது. இந்த 3க்கு இடையில தான் இந்த 3 விடுவிக்கிறதுக்காக அன்றைய கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க. அங்க அப்ப அவங்களுக்கு தேவை இந்த பஞ்சம் போக்குற விஷயம். அதோட சேர்ந்து யுத்தமும் வருது. யுத்தத்தினுடைய பாதிப்பு மிகப்பெரிய பஞ்சத்தை உருவாக்குது, பெரிய தட்டுப்பாடு உருவாக்குது. அதே நேரத்துல மிகப்பெரிய கொள்ளைக்காரர்களையும் உருவாக்குது. இன்னும் சொல்ல போனா நல்லாக்கண்ணு தலைமையில இளைஞர் படை ஒண்ணு உருவாக்கி இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு யுத்தம் நடக்கிற நாட்டுல என்னெல்லாம் நடக்கும்னா கிடைக்கிறது, அதாவது எரியிற வீட்டுல புடுங்கிறது லாபம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி யுத்தத்துல கிடைக்கிறதெல்லாம் பச்சிட்டு போவாங்கல்ல. ஒண்ணு ஒரு தட்டுப்பாடு வரும்போது அதுல பொருளாதாரத்தை பதுக்கல்காரன் உருவானா, அது மட்டும் இல்லாம நிறைய திருட்டுகள் நடந்தது. அன்றைய 2ஆம் உலக யுத்தத்து நேரத்திலையும் திருட்டுகள் நிறைய நடந்தது. திருட்டை ஒழிக்கிறதுக்காக நல்லக்கண்ணு தலைமையில ஒரு பெரிய படை அங்கங்க அமைக்கப்பட்டது. இளைஞர் படை. அவங்கெல்லாம் இரவு பூரா ரோந்தெல்லாம் சுத்தி இருக்காங்க. அப்பவே இந்த மாதிரி பணிகள் எல்லாம் அவரு ஈடுபட்டாரு. பல இடங்கள்ல இந்த கொடுமைக்கு அப்புறம் இதெல்லாம் விடுதலைக்கு பிறகும் நடந்தது. விடுதலைக்கு பிறகும் 47 விடுதலைக்கு பிறகும் பல சம்பவங்கள் நடந்தது. அதுல விவசாயிகளுக்கு எதிராக, பண்ணையார்களுக்கு ஆதரவாக, ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக, ஜமீன்தார்கள் பண்ணையார்கள்லாம் ஒழிக்கப்படாத காலத்துல, நிலச்சீர்திருத்த சட்டம் முழுமையாக அமுல்படுத்தாத காலத்துல ஜப்தி கொடுமைகள் நிறைய நடந்தது. அப்பதான் 65 இன்னும் சொல்ல போனா 65 ஒரு மிகப்பெரிய 3-4 சம்பவம் மட்டும் நம்ம சொல்லலாம்.
65ல் நாச்சியார்பட்டி, கோவில்பட்டி, அதாவது அந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் கூட நாச்சியார்பட்டி, அங்கே வி ரங்கசாமி ஒரே ஒரு சம்பவம். இது மாதிரி நிறைய நடந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்திக்கு விவசாயிகளுடைய நிலங்களை போய் பிடுங்கிடுவாங்க. அவங்க நிலங்களை மட்டும் இல்லை, வீட்டு நிலைகளை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க பாத்திர பண்டத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. மாடு ஓட்டிட்டு போயிடுவாங்க. மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுவாங்க. விவசாயிகள் ஏற்கனவே ரொம்ப வறுமையில இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வறுமையில தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜப்தி கொடுமை நீடிக்குது. ஜப்தி அவங்கள்ட்ட மட்டும் அவ்வளவு கொடுமையா இருக்கு. அப்ப அதெல்லாம் புடுங்கிட்டு போகும்போது அன்றைய விவசாய சங்கத்துக்கு தலைமை தாங்கிய மாவட்ட அளவுல பொறுப்புல இருந்த நல்லக்கண்ணும் மற்ற தோழர்களும் என்ன செய்யறாங்கன்னா, தீர்மானம் போடுறாங்க. போய் ஜப்தி பண்ணின அந்த பொருள்களை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்குள்ள ஏலம் விடுவாங்க. பொது ஏலத்துக்கு. பொது ஏலத்துக்கு எடுக்கிறவங்க யார் இருப்பாங்க? அந்த பகுதி மக்களாக தான் இருப்பாங்க. அப்ப இவங்கெல்லாம் போய் விவசாய சங்கம் நல்லக்கண்ணு என்ன செய்யறாரு, இதை எப்படி தந்திரமா தடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணும்போது எல்லாரையும் சந்தித்து ஏலம் யாரும் எடுக்காதீர்கள்ன்றது. ஏலம் யாரும் எடுக்காதீங்கன்றாங்க. ஏலம் போகல. பல முறை ஏலம் மட்டும் யாரும் எடுக்க முன் வரல. இப்ப ஏலம் போகலன்னுடைய அதுக்கிடையில ஆட்சியாளர்களை சந்திச்சு பேசுறாங்க. பக்தவச்சலம் மற்றவங்களாம் சந்திச்சு பேசுறாங்க. அவரை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் எல்லாரும் போய் அன்னைக்கு பேசுறாங்க. பேசி அதுக்கப்புறம் ஜப்தி நடவடிக்கை கைவிடப்படுகிறது. அந்த ஜப்தி நடவடிக்கை கைவிடப்பட்டப்ப அங்க பிடிச்சிட்டு போன மாடு இருக்குல்ல, அந்த மாடு மட்டுமே ஒரு ஏறத்தாழ 100 நாட்கள் ஒரு மாடு இதே மாதிரி பிடிச்சிட்டு போய் வச்சிருக்காங்க. 100 நாட்கள் கழித்து அந்த மாடு விடுவிக்கப்படுது. அந்த மாட்டை நல்ல மாலை போட்டு, எப்படி ஒரு சிறைக்கு போன தியாகிக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அது மாதிரி மாடு போட்டு தப்படிச்சு வரவேற்பு கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதை தான் கி ராஜநாராயணன் கதவு அப்படிங்கிற கதையை எழுதியிருப்பார். கீரா அந்த கதவு ஜப்தியில ஆமா, அதுதான் அந்த கதவு. கீரா எழுதுன அந்த கதவு. அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அதெல்லாம் நல்லக்கண் தான் அந்த கதாநாயகன். அங்க நல்லக்கண்ணும் இன்னும் மற்ற இருந்த விவசாய சங்க தோழர்களும் மற்றவங்களும் கதாநாயகன் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதே போல பல சம்பவம் சொல்லலாம். இப்ப திருவாடுதுறை ஆதீனத்துக்கு நிறைய நிலங்கள் இருந்திருக்கு. அதுல குத்தகை விவசாயிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறாங்க. அப்ப கட்டாயப்படுத்தி வெளியேற்றதுக்கு பல ரவுடிகள் அவங்களே வளர்க்குறாங்க. பல இடங்கள் ரவுடிகள் வளர்க்கப்படுறாங்க. ஆதீனம் எல்லாரும் அங்கேயும் அவங்க குத்தகை விவசாயிகளை வெளியேற்றதுக்கு திருவாடுதுறை ஆதீனம் அங்க என்ன சொல்ல போனா செல்லத்துறை பாண்டியன், கைப்பாண்டியன்ற ரெண்டு ரவுடிகள் அவங்க அடியாட்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க குத்த விவசாயிகளை விரட்டுறதுக்கு. ஐயா போற போக்குல ஒரு விஷயத்தை தட்டி விட்டாரு. ஆதீனங்களே ரவுடி இல்ல, ஆதீனங்களே அதுவாக இருக்கிறாரு. ஆமா, நீங்க பாக்குறீங்கல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜனநாயகத்துக்கு எதிரான. ஆமா ஆமா, அது மாதிரி செல்லத்துறை பாண்டியன்னு செல்லப்பாண்டியன்னு கைப்பாண்டியன் அப்பவே இதெல்லாம் புனைப்பேர்லாம் அப்பவே வந்திருக்கு. அவங்க தான் குத்தகை விவசாயிகளை பண்ணியிருக்காங்க. இப்ப நல்லக்கண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தோட்டம் வரும், ஒரு மென்மையானவர். இந்த முகத்துல கோவம் வருமானா உண்மையும் கூட தான். என்னன்னா அவங்க மனைவி சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, மற்றவங்களுக்கும் தெரியும் கூட இருக்கவங்க. நான் ரொம்ப கூட இருந்தவன், ரொம்ப நாள் கூட இருந்தவன். எங்க குடும்பத்தை பத்தி என்னைய பத்தி நிறைய எழுதியிருக்காரு. அவர் சொல்லுவார், இந்த காவிரி கரையை தாண்டி இந்த பக்கம் போனோன்னா ஒரு கவலம் சோறாவது இந்திரஜித் வீட்டில் நான் சாப்பிடாமல் போன நாட்களே கிடையாதுன்னு எழுதியிருப்பார். பல இடங்களில் பதிவு செஞ்சிருக்காரு. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு அவர் போயிருக்காரு. அது மாதிரி ரொம்ப நெருக்கம், இன்னைக்கு நெருக்கம் தான் வச்சுங்க. அப்போ அவர் அப்படிதானே மென்மையானவங்க. அவங்க கூட சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு ரொம்ப கோபம் ரொம்ப மகிழ்ச்சி வந்தால் லேசாக சிரிப்பார். ஒரு சின்ன புன்னகை, அதுதான் அந்த புன்னகை மட்டும்தான் அவர் மகிழ்ச்சி, அவ்வளோதான். அதை தாண்டி பெரும் புன்னகையெல்லாம் வராது. அதே போல் ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தால் அல்லது பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தால் சே அப்படின்னுவார். இல்லைன்னா கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருந்தால் முகத்தை அப்படியே சோகமாக வச்சுக்குவார். இதுதான் அவருடைய ரிஃப்ளாக்ஷன். ஆனால் அவர் தான் அந்த இளமை பருவத்தில் அந்த 2 ரவுடிகளும் விவசாயிகளை தாக்கும் போது தடி எடுத்துகிட்டு போய் நின்று அடித்து விரட்டியிருக்கார் அந்த இடங்கள்ல. இது மாதிரி விவசாயிகள் போராட்டம் நிறைய பல போராட்டங்கள்ல அவர் தயாராக இருந்திருக்காரு. அவரை பற்றி சீனிவாச ராவ் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் தெரியும். பி சீனிவாச ராவ், அவர் தான் தஞ்சை மிகப்பெரிய சாணிப்பால் சவுக்கடிக்கு முற்றுப்புள்ளி வச்சவர். அவர் தலைமுறை வார்க்கில் சுந்தர் ராஜ் அப்படிங்கிற புனைப்பெயர்ல தான் எழுதுறாரு தலைமுறை இருக்கும்போது.
அவர் தன்னுடைய பதிவுல சுந்தரராஜ்னு பேரை மாற்றி வச்சுட்டு எழுதுறாரு. நான் அந்த பக்கம் போனேன், நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலியில் அப்படின்னு சொல்லி இவரை சொல்றாரு. இப்படி ஒரு இளைஞன் இருக்காரு, படிச்சிருக்காரு, ஆனால் படிச்சதே கூட தெரியாது. இப்போ நான் சொல்லும் போது அவரை பார்த்தா, அவர் உருவத்தை பார்த்தா யாருக்குமே படிப்பாளின்னு தெரியாதுல்ல, யாரும் படிப்பாளின்னு தெரியாது. ஆனால் பலவேசம் செட்டியார் இருக்காருல்ல, அவர் இந்தி பண்டிட்டு, அவர் ஆசிரியராக இருந்து அவர்கிட்ட இவர் படிச்சிருக்கிறார். 6ஆம் வகுப்பு வரைக்கும், அதான் ஆறாம் பாரம்னு சொல்றாங்க, மூணாம் பாரம் வரைக்கும் அவர் வந்து இந்தியில் படிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆங்கிலத்தையும் படிச்சிருக்காரு, ஆனால் வெளியே தெரியாது. அதே போல் அவர் வந்து அதை காமிச்சுக்கிட்டது கிடையாது. ஒப்பனைகள் எதுவும் பண்ணிக்க மாட்டார். அவர் வந்து ஐயா வந்து நல்லக்கண்ண ஐயா வந்து அந்த தோற்றத்தோட போய் கோவப்படுவார், இதெல்லாம் பண்ணுவார். அதே போல் படிச்சிருக்காரு. இந்த படித்தவங்கெல்லாம் அந்த பகுதியில் படிக்கணுங்கிறதுக்கான பெரும் முயற்சி எடுத்திருக்காரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நீண்ட, இன்னைக்கும் பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கடனா நதி அணை அப்படின்னு ஒரு அணை இருக்கு. கடனா நதி அணை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகி அது வந்து தாமிரபரணியில் கலக்கும். அந்த கடனா நதி என்கிற அந்த அணை கட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இவர் தான் முன்னெடுத்து 9 நாள் தொடர் உண்ணாவிரதம் இருந்தார். இன்னொரு இடத்துல நீங்க வந்து இன்னொரு பண்ண சில இடங்கள்ல வந்து சனாதனமும் பொருளாதாரமும் ஒரே இடத்துல இருந்தா எவ்வளவு மோசமான விஷயம். இந்த சனாதனத்திலையும் அதிகாரம் செலுத்துறோம் கையிலேயே, பொருளாதாரமும் இருந்தா எவ்வளவு கஷ்டம். அந்த பகுதியில ஒரு பகுதியில பிராமணர்கள் கையில தான் நிலமும் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்படிதான் இருந்தது. அப்படி பிராமணர்கள் கையில தான் நிலம் இருந்தது. அவங்க வந்து அந்த பண்ணைமார்களாக வந்து அது கீழத்தஞ்சையிலும் இருந்தது. நீங்க கீழத்தஞ்சையிலையும் அதே மாதிரி காஞ்சி மடத்துக்கே பண்ணை இருக்காங்க, மன்னார்குடியில இப்போ இருக்கு. காஞ்சி மடத்துக்கே இங்க பண்ணை இருக்கு. இந்த பண்ணைகள்லாம் எதிர்த்து நடந்த, இன்னும் சொல்ல போனா பண்ணையார்களா இருந்தவங்கள பெரும்பகுதி அந்த பகுதியில இவங்களாதான் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் அது பெரிய கதை. அவங்களுக்கு எப்படி நிலம் உருவானது அப்படிங்கிறது பெரிய வகுப்பு. இப்போ வந்து பிரம்மதேசம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்ப பண்ணை இதெல்லாம் வந்து அந்த மடத்துக்கு இவ்வளவு சொத்து இருக்கு இதெல்லாம் அப்படின்னா கடவுள் நேரம் அவங்களுக்கு கொடுத்துடல. எந்த கடவுளே நம்ம தானே கொடுத்தோம், அப்புறம் எப்படி கடவுள் கொடுப்பாரு? நம்ம தானே கொடுக்குறோம். அவர் எங்க கொடுக்கல, அவர் கொடுக்கல. எல்லாமே வந்து ஜமீன்தார்களுக்கு உருவானதும் அப்படிதான். ஜமீன்தார்கள் வெள்ளைக்காரனுக்கு வரி வசூல் பண்றதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. அதே நேரத்துல அவன் பாதி பொய் கணக்கும் பாதி இந்த கணக்கும் எழுதி அவனுக்கு கொஞ்சம் நிலத்தை எடுத்துக்கிட்டான். கோயில்களுக்குன்னு நிலம் ஒதுக்கப்பட்டது, கோயில்ல சேவை பண்ணுவதற்குன்னு நிலம் ஒதுக்கப்பட்டது. இதெல்லாம் ஏமாத்தப்பட்டது. வர்ணாசிரமத்தை சொல்லி நீ போர் தொடுக்க போகணும், போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ நிலம் ஒதுக்கணும். அப்புறம் இந்த அஸ்வமேத யாகம் நடத்தணும், குதிரையெல்லாம் அதுல போட்டு கொல்லணும், அதே போல மாடு ஆடுகளை பலி கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி நிலங்கள் பிடுங்கப்பட்டது. அவர்களுக்கு சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் பின்னாடி மடங்களுக்கான நிலமா மாறிச்சு. உழைச்சு ஒருத்தனும் வாங்கலை. இந்த நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த பகுதியில பண்ணைகள்ல பிராமணர்கள் கையிலேயே பண்ணையும் இருந்தது. அப்ப ரெண்டுமே அவங்க கையில இருக்கும்போது இன்னும் வந்து மோசமாக சுரண்டப்பட்டாங்க. 2 அதிகாரமும் அவங்க கையில இருந்தது. அதை எதிர்த்த மிகப்பெரிய போராட்டமும் இவர் தான் நடத்தினார். இந்த நேரத்துல ஒண்ணு விட்டு போச்சு, முக்கியமான விஷயம். பள்ளி பருவத்திலேயே இவர் எப்படி வந்து ஆனாரு, எப்படியெல்லாம் ஆனாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். நான் சொன்னேன், தொட்டு விட்டுட்டேன். இப்போ உதாரணத்துக்கு பஞ்சம் யுத்த நேரத்தில் வந்துச்சுல்ல, அந்த வந்தப்போ உணவு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லி அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டுச்சு. உணவு கமிட்டி எல்லா பக்கமும் அரசே அமைச்சிச்சு, உணவு கமிட்டின்னு, இந்த ஒழுங்கா முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த உணவு கமிட்டிக்குள்ள மாணவர்களும் சேர்க்கப்பட்டாங்க. அதுல பண்ணையார்கள், பெரிய ஜமீன்தார்கள், நிலப்பிரபுக்கள், இவங்களோட சேர்த்து மாணவர்களும் சேர்க்கப்பட்டாங்க. அந்த மாணவர்களை நல்ல கண்ணியும் உணவு கமிட்டியில போட்டாங்க. பெரிய குடும்பன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டியலின தலித்து சகோதரனையும் மாணவனையும் சேர்த்தாங்க அதுல. இப்ப என்ன பண்ணுவாங்களா, அந்த உணவு கமிட்டி கூடணும்ல, உணவு கமிட்டி கூடும் போது பெரும்பகுதி என்ன செய்வாங்கன்னா அந்த பெரிய குடும்பனை வந்து கூப்பிட மாட்டாங்க. உணவு கமிட்டி கூடுனதாகவும் பெரிய குடும்பன் வந்து கலந்துகிட்டதாகவும் கையெழுத்தை இவங்களே போட்டுருவாங்களாம் மினிட்ல. இது வந்து மாணவனாக இருந்த நல்ல கண்ணுக்கு மனசு பொறுக்கல. ஒரு தடவை வரமாட்டான்னு நினைச்சு இதே மாதிரி நடக்கும்னு நினைச்சு கூட்டுறாங்க. இவர் போய் அந்த பெரிய குடும்பனை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆமா, குடும்பம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு.
இப்போ உட்கார வச்சோன்னா இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அபிஷியலா ஒரு உட்கார முடியும் அப்படின்னு நெளிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய குடும்பம் முறையா கலந்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பண்ணையார்களும் அதே மாதிரி இந்த நில உடைமையாளர்களும் யாருமே அடுத்து எந்த கூட்டத்துக்கும் வரலையா உணவு கமிட்டிக்கு. இப்படி ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் 48 1948 கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இரண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சியோட 25 கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுனதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர் தோன்றின ஆண்டுல தான் அதுவும் தோன்றுச்சு. இந்தியாவிலேயே வெள்ளைக்காரனால் தடை செய்யப்பட்ட ஒரே அரசியல் கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தது. வெள்ளைக்காரனால அதிகமான நாட்கள் தலைமறைவாக இருந்த ஒரு கட்சியாகவும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தது. அதிக சதி வழக்குகளை சந்தித்த கட்சியாகவும் சதி வழக்கு தான் இருந்தது. தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பின்னால் போடப்பட்ட முதல் சதி வழக்கு நெல்லை சதி வழக்கு. அந்த சதி வழக்கு தான் நல்லக்கண்ணு மேல போடப்பட்டது. 1948 கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இரண்டாவது மாநாடுல இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு அதிகார மாற்றமே தவிர, ஒரு அதிகார மாற்றம் தான் நடந்திருக்க தவிர கொள்ளை போகல. அதாவது இரவில் விடிந்த சுதந்திரம் இன்னும் விடியவில்லைன்னு அப்பெல்லாம் எழுதுறாங்க. கிடைத்த சுதந்திரம் இன்னும் விடியவே இல்லைன்னு தணிகை செல்வன் எழுதினார். இது மாதிரி நிறைய பேர் எழுதுறாங்க. ரெண்டு கருத்து இருந்தது. அரசியல் விடுதலை கிடைச்சிருக்கு, இது கூட கிடைக்கலையே அப்படிங்கிற கருத்து இருந்தது. இருந்தாலும் ஒரு தீர்மானம் போடப்பட்டது. எனவே இந்த ஆட்சியையும் நாம் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தின் மூலமாக வீழ்த்துவோம் அப்படின்னு சில உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க. பெரும்பான்மை என்ற அடிப்படையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2 ஓட்டு வித்தியாசத்துல. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, அது பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. எல்லாரும் தலைமறைவானாங்க. அப்படியே இவரும் தலைவரமானார். 1948 அந்த தேடப்படுகிற குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாரு. 1948 டிசம்பர் மாதம் 20 அவர் ஒரு தோழர் புளியங்குறிச்சிங்கிற ஒரு இடத்துல ஒரு தலித்து தோழர் வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கார். அவர் கைது செய்கிறாங்க. இப்போ எப்பவுமே ஒரு ஜோல்னா பை போட்டிருப்பார். அந்த ஜோல்னா பையில் இப்போ கையை விட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் பாரதியார் நூல் இருக்கும், பாரதிதாசன் நூல் இருக்கும். பாரதிதாசன் பைக்குள்ளேயே இருப்பாங்க எப்பயுமே. ஒரு சின்ன குறிப்பு நோட்டு இருக்கும், ஒரு பேனா இருக்கும் அவர்கிட்ட எப்பயுமே. அந்த எதை தொலைச்சாலும் அந்த குறிப்பு நோட்டை தொலைச்சிருந்தா அவருக்கு எல்லாமே உயிரே போன மாதிரி இருக்கும். அடுத்தவர் அந்த குறிப்பு நோட்டை தேடினீங்கன்னா அவர் அருமையாக எழுதின கவிதைகள் இருக்கும், அவர் மனைவிக்கு எழுதின காதல் கவிதைகள் இருக்கும். அதே போல் அவர் முக்கிய குறிப்புகள் எல்லாமே இருக்கும். அதுவே பெரிய புதையல். முக்கிய குறிப்புகள்லாம் அந்த குறிப்புக்குள்ளே தான் வச்சுருப்பார். என்ன பிடிக்குதோ, இப்போ சதீஷ் ஒன்று எழுதியிருக்காரு, அவர் எழுதுனது பிடிக்குதுன்னா அதை அந்த குறிப்பில் குறித்து வச்சுருப்பார். குறித்து வச்சுருப்பார். இப்போ எடுத்திங்கன்னா இருக்கும். அப்போ அவரை பிடிக்கும்போது அந்த ஜோல்னா பைக்குள்ளே கையெறி குண்டு இருந்துச்சுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இருந்துச்சா இல்லையாங்கிறத நான் பொது வெளியில் சொல்ல முடியாது. என்ன அந்த ஜோல்னா பைக்குள்ள கையெறி குண்டோட அவர் பிடிபட்டார் அப்படிங்கறத வழக்கு. இல்ல பாரதியனுடைய கவிதையும் பாரதிதாசனுடைய கவிதையுமே கையெறி குண்டுதான். அப்ப அவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி நேரா எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு மாரி சிறையில் அடைக்கல. அவரை புறங்கையை கட்டுறாங்க. கொடூரமா ஒரு பெரிய கொடிய மிருகத்தை எப்படி யானையை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி இவர் நல்ல வாட்டசாட்டமான ஒரு இளைஞர் தான். கட்ட மீசை வச்சிருப்பார், நல்ல கட்ட மீசை வச்சிருப்பார். வாட்டசாட்டமான ஒரு இளைஞர். அப்ப கட்ட மீசை உள்ள ஒரு வாட்டசாட்டமான ஒரு இளைஞர் அப்படியே போறாரு. அந்த மனுஷன் அவரை பார்த்தாவே எல்லாத்துக்கும் அச்சம் எல்லாமே வரதானே செய்யும். அப்படியான ஒரு இளைஞர் அவர். ஒரு வாட்டசாட்டமான இளைஞர், நல்ல கட்ட மீசை. ஏன்னா இங்க ஒரு மரு இருக்கும். அவர் இந்த மருவை மறைக்கிறதுக்கே ஒரு பெரிய மீசை வச்சிருப்பாரு. ஒரு கட்ட மீசையை மருவை மறைக்கிற மீசையாகவும் அது இருக்கணும், அதே சமயத்தில் கட்ட மீசையாகவும் இருக்கணும். நல்ல வாட்டசாட்டமான ஒரு கிராமத்து இளைஞர். அதனால அப்படிதான் அவர் இருந்தார். அந்த நேரத்தில் தான் அவரை கைது பண்ணுறாங்க. கையேறும்போது பண்ணுறாங்க. அவரை உள்ள நேராக பிறங்கையை கட்டி ஒரு யானையை எப்படி ஒரு பெரிய மிருகத்தை சங்கிலி போட்டு அழைச்சிட்டு போவாங்களோ அப்படி அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனது எங்கே போகிறான்? அப்போ அந்த ஆட்சி யாருக்கு ஆதரவாக இருக்குது? ஏற்கனவே ஒரு விஷயத்தை தானே அந்த ஆட்சி போட்டிருக்கு. அதிகார மாற்றம் மட்டுமே நடக்கிறது. வெள்ளைக்காரன் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு கொள்ளைக்காரன் கையில் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னது உண்மைங்கிற மாதிரியே யார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா? பண்ணையார் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போறாங்க. பண்ணையார் வீட்டில் போய் அங்க பண்ணையாருக்கு முன்னாடி பண்ணையாரை மகிழ்ச்சிப்படுத்துகிற வகையில அடிக்கிறாங்க, தொல்லப்படுத்துறாங்க. அடிச்சு ரொம்ப தொல்லப்படுத்துறாங்க. தொல்லப்படுத்தி அவங்க கேட்குற கேள்வி எல்லாம் என்னன்னா, மற்றவங்க எல்லாம் எங்கன்னு கேட்குறாங்க. தெரியாது. அதான் அவர் சொன்ன பதில். தெரியாது தான் சொன்ன பதில்.
கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் கூட்டு போகிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரை அழைச்சிட்டு போய் எங்கன்னா வேற ஒரு ஒரு டேனாவின் விளக்குன்னு ஒரு இடம், ஒரு முக்கு. அந்த முக்குல எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி 4 முக்குல கட்டி வச்சு அடிக்கிறான். அடிக்கும் போது அவரை வந்து அந்த 2 காலையும் இப்படி வச்சு, அவன் பூட்ஸ் கால் இருக்குல்ல, அந்த பூட்ஸ் காலில் அப்படியே மேலே ஏறி மிதிக்கிறான் காலில். அப்போவும் அவர் சொன்ன பதில் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறான். அவன் குடிக்கிறதுக்கு பற்ற வைக்கல. இவர் மீசை அவனுக்கு வந்து மீசையை அவனுக்கு எரிச்சலா இருக்கு. மீசையை பொசுக்கிறான். மீசையெல்லாம் பொசுங்குது. மீசையெல்லாம் பொசுங்கி முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த காலி இடம் இருக்கும்ல, அதுலேயும் பற்ற வச்சு சொல்றான். அப்படியே அவ்வளோ எரிச்சலையும் தாங்கிட்டு அவன் கேட்குறான், எங்க பாமணிக்கம் எங்க பாலதண்டாயன்னு கேட்குறான். நெல்லை சதி வழக்கு குற்றவாளி எல்லாத்தையும் கேட்குறான். தெரியாதுதான் அவன் சொன்ன பதில். அப்பவும் அவ்வளோ கொடூரம் பண்ணின்னு அதுக்கப்புறம் களக்காடு, அதுக்கப்புறம் நாங்குநேரி 2 டிராவல்ஸ் பங்களாக்கும் கூட்டு போய் அங்கேயும் வச்சு கொடுமைப்படுத்துறான். அதுக்கு பிறகுதான் நெல்லை சதி வழக்கு, அதாவது அங்கே நெல்லையில் நடந்த விஷயம், மதுரையில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக அந்த மாவட்டத்தில் திருச்சி சதி வழக்கு அப்படிதான் போடப்பட்டது. அதே போல் மதுரையில் முதல் சதி வழக்கு மதுரை சதி வழக்கு, அதான் நெல்லை சதி வழக்கு அப்படின்னு போட்டான். அப்போதான் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். மதுரை அப்போல்லாம் அவருக்கு வந்து வயசு 27 வயசுக்குள்ளே தான். அதோட அவர் எழுதின ஒரு கவிதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த நல்லது. உள்ள 27 வயசில் அவர் எழுதின கவிதை. அவருக்கு வந்து விதிக்கப்பட்டது தண்டனையெல்லாம் வந்தது. ஆமாம், 7 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு. 7 ஆண்டு 16 பேத்துக்கு தண்டனை, 101 பேத்து மேலே வழக்கு. அதில் வந்து விசாரணை முடிஞ்சு 7 ஆண்டு ஆயுள் தண்டனை 6 பேர், மீதியெல்லாம் 5 வருஷம் 2 வருஷம் அப்படி விடுதலை செய்யப்பட்டாங்க. ஜேக்கப் வாத்தியார்னு சொல்லி இவருக்கு உடைய சீனியர், 2 வருஷம் சீனியர், அவரெல்லாம் 2 வருஷம் தண்டனை. இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கும்போது வேலாயுதன்னு ஒருத்தர், அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை. வேலாயுதத்தை பற்றி பதிவு பண்ணுறாரு. இவர் வேலாயுதத்தை வந்து பார்க்க வருவாங்களாம். அவர் வேலாயுதத்துடைய அம்மாவும் வேலாயுதத்துடைய மனைவியும் அந்த அப்போதான் பிறந்த குழந்தை, அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து நிற்பாங்களாம். வேதனையாக இருக்குமா இவங்களுக்கு. வேலாயுதத்தை பற்றி எழுதுறாரு அவர். அந்த பகுதியில் போகும்போது இப்போ எப்படி எங்கள் குடும்பத்தை பற்றி எழுதினாரோ அதே போல் எழுதுறாரு. வேலாயுதம் வீட்டில் எந்த கம்யூனிஸ்ட், அவரை மட்டும் இல்லை, எந்த கம்யூனிஸ்டுகள் அந்த பக்கம் இறங்கி போனாலும் வேலாயுதம் வீட்டில் கூப்பிட்டு பெரிய விருந்து வைப்பாங்களாம். சாப்பாடு இன்னைக்கு பெரிய விஷயம் இல்லை, தலைமறைவாக இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு சோறு போடுறது எவ்வளோ பெரிய விஷயம். எந்த சாப்பாடு ருசியா இருக்குன்னு ஒரு பேட்டியை கேட்டப்போ அவர் சொன்னாரு, பல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டவன், பல வீட்டு சாப்பாடையும் ஒன்னா சாப்பிட்டா ருசியா இருக்கும்ல. இந்த ரா சாப்பாடு இருக்குல்ல, அதுதான் ருசியா இருக்குமா. எங்க அம்மாச்சி ஊர் பக்கம்லாம் நாங்க இருக்கும்போது சேவை செய்யறவங்க, நான் சுதந்திரம் வந்திருக்கேன், சுதந்திரம் கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. எங்க அம்மாச்சி ஊர் பக்கம் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ராத்திரில நாவிதர்கள், அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, மற்றவங்க வெட்டியாரெல்லாம் சொல்றாங்க, சலவை தொழிலாளி, இவங்கெல்லாம் வந்து ராத்திரில வந்து கேட்பாங்க, சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த பக்கம்லாம் வந்து, அம்மா நான் வந்து பெரியசாமி வந்திருக்கேன், எனக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு வரும். சுதந்திரம் கொடுங்கன்னா சோறு போடுறதா சுதந்திரம். இப்படி பல வீட்டு சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி தலைமறைவா இருந்தபோது பல வீட்டு சாப்பாடை ஏன் நான் சாப்பிட்டேன்னு அவர் சொல்றாரு தெரியுமா? அவர் மட்டும் இல்லை, பல கம்யூனிஸ்டுகள் சாப்பிட்டாங்க. அவங்க தங்கி இருந்து கம்யூனிஸ்டுகளை காப்பாற்றிய வீடுகளே அந்த வீடுகளாகத்தான் இருந்தது. ஒரு அந்த சமூகத்துல பாதிக்கப்பட்ட இவங்க வீட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி வீடுகள்ல தான் தங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க தான் பாதுகாத்தாங்க, பட்டியலின மக்களும். இன்னும் வந்து அந்த மக்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்களும் பாதுகாவலராக இருந்தாங்க அவங்களுக்கு. இந்த நேரத்தில் நல்ல கண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு செய்தியை மட்டும் சொல்லணும், முக்கியமான செய்தி இது. ஏஎம் கோபுன்னு இவரை ஒத்த ஒரு இன்னொரு தலைவர் இருந்தார், கோபு. அவரை பத்தி நான் எழுதின வர்க்க போராளியின் வரலாற்று சுவடுகள் புத்தகத்தை தான் டாக்டர் கலைஞர் வந்து உடன்பிறப்பு கடிதத்துல 15/10/2005 முரசொலியில 1.5 பக்கம் என்னை பத்தி எழுதினார். அந்த புத்தகத்துக்காக தான் உடன்பிறக்கிறது, இந்திரஜித்து காட்டும் லட்சிய பயணம். அதுல அவர் மேல 3 வழக்கு இருக்கு. ஒன்று நாங்குநேரி கொலை வழக்கு, இன்னொன்று காரைக்கால் கொள்ளை வழக்கு, காரை 10 கொள்ளை வழக்குன்னு ஒன்று இருக்கு. அது வேற, இன்னொரு நாளைக்கு அதை வைக்கும்போது பேசலாம். கையில குண்டோடையே கடைசி வரை வாழ்ந்தவர், குண்டு துகள்களோடையே. அவர் உடம்ப வந்து மருத்துவ கல்லூரிக்கு கொடுத்துட்டாரு. அவர் உடம்பு இன்னைக்கு இருக்கு, உடம்புக்குள்ள இன்னும் குண்டு இருக்கு.
வாழ்ந்தவர் அவரையும் திருவாரூர் வீதியில சுட்டு தான் பிடிச்சாங்க. சுட்டு பிடிச்சாங்க, அவரையாவது உயிரோட பிடிச்சாங்க. அவரை சுட்டு பிடிச்சாங்க. அந்த குண்டோட தான் அவர் வாழ்ந்தாரு. அவரும் இதே போல என்னோட பழகினவர். அவருடைய வளர்ப்பு, இவங்க எல்லாத்தோடைய வளர்ப்பு தான் நான். ஏம் கோபுவோட உங்களை ஆமா. நிறைய நேரம் நான் ஆமா. பார்த்திருக்கேன். அவங்களுடைய வளர்ப்பு தான் நான். அப்ப அந்த மாதிரி அவரு வந்து நாங்குநேரி கொலை வழக்கு. நானேரி கொலை வழக்குன்னா என்னன்னா, மகாதேவன் ஐயர்னு ஒருத்தர், அவர் பெரிய பண்ண. அந்த பண்ணனா அவர் வாட்டா சட்டமா இருப்பார். வாட்டா சட்டமா இருக்கிற அவரு எல்லாரையும் அங்க ஒரு ஏற்கனவே தண்டனைன்னா என்னன்னா 5 பொறி சாட்டையில அடிப்பாங்க. பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து தண்டனை என்னன்னா, அவங்க ஜாக்கெட் போடக்கூடாது, வெறும் உடம்புல புளிய விளாறால அடிப்பாங்க. 5 பொறி சாட்டைன்னு ஒன்று இருக்கு. அந்த 5 பொறி சாட்டையில ஒவ்வொரு நுனியிலையும் ஒரு கூழாங்கல் கட்டியிருக்கும். அந்த கல்லில் அடிப்பாங்க. முட்டிக்கால் போட வச்சு வாயில வந்து சாணியை நல்லா கரைச்சி வயிறு முட்டை ஊற்றுவாங்க. இதை எடுத்து அடிப்பாங்க. அது வேற சப்ஜெக்ட் வரும்போது பேசுறேன். ஆனால் இந்த நானேரி கொலை வழக்கில் ஏற்கனவே தண்டனை கொடுக்குற பண்ணையார்களுக்கு இவன் கூடுதலாக வேற பண்ணையாரு ஐயர், மகாதேவன் ஐயர். ஒரு சாதிக்காக சொல்லலை. ஐயர் என்றால் பெரியவர் என்று தான் தமிழ்ல அர்த்தம். அதனாலதான் பார்ப்பன குடும்பத்துல பிறந்தா கூட இவரு பார்ப்பனியத்தை எதிர்த்த பாரதி சொல்லுவான், பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு. பார்ப்பானா பெரியவர்னு ஏன்டா நினைக்கிறீங்கன்னா அவனே சொன்னான், அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னா அதுன்னு சொன்னான். அப்ப ஆனா அவர் பேர் அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. மகாதேவன் அவரு அந்த பகுதியில இந்த பழக்கம் என்னன்னா, அவங்க எல்லாரும் பரம்பரை அடிமையா இருக்கிறவங்க. அந்த அந்த மக்கள் எல்லாம் பெரும்பகுதி நிலமற்றவர்களாக சனாதன கோட்பாடுகளால் ஆக்கப்பட்டவங்க. இங்கதான் வந்து புரிதல் தேவையா இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கும் தேவையா இருக்கு. சனாதன கோட்பாடுகளால் கல்வியும் அதே போல பொருளாதாரமும் வைத்துக் கொள்வதற்கு உரிமையற்றவர்கள். எனவே அவங்கள்ட்ட நிலம் இல்லை. அவங்க கூலிகளாக தான் வாழ்ந்தாங்க, பண்ணைகளாக அடிமைகளாக வாழ்ந்தாங்க. அப்படின்னா ஒருத்தனுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னா, கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட உடனே அந்த பெண்ணை வந்து முதலிரவை அந்த பண்ணையார் தான் கழிப்பார். இது ஒரு சடங்காவே நடந்துகிட்டு இருக்கு. இதுல பண்ணையில இருந்த அடிமைகளை தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னு போனா மகாதேவன் ஐயருக்கு இந்த பண்ணைக்குள்ளேயே அடங்காத ஒரு குடும்பம் இருந்ததாங்க. அது எப்படின்னா, இந்த ஒரு பையன் மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போய் மலேசியால வேலை பார்த்தான். மலேசியால வேலை பார்த்து இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டான். முப்பாட்டன் கடன்லாம் அடைச்சிட்டு அது சுதந்திர குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துல அந்த பகுதியில தானே இந்த தலித் மக்களோட தான் இவர் ஏஎம் கோபு போன்ற கம்யூனிஸ்டுகள்லாம் வாழ்றாங்க. அங்க வாழும்போது அந்த பகுதியில் இருக்கும்போது தான் வந்து இந்த வீட்டுல கல்யாண சத்தம் நாள் கேட்குது. அதுக்கான மகிழ்ச்சியில எல்லாரும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு மறுநாள் நடக்க போது நாளே மகிழ்ச்சியா இருக்காங்க. இவங்களும் போறாங்க. ஏன்னா அவங்களோட அப்படியே ஐக்கியமாய் தானே வாழ்றாங்க. அதனால வாழும்போது போறாங்க, மகிழ்ச்சியா தான் பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தா ரேடியோ பாடலை, எதுவும் பாடலை, ஒரே ஒப்பாரி சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த பெண்ணு அழுகுது. மணாளனா இருக்கிற பொண்ணு. கல்யாண மாப்பிள்ள ஒரு சோகமா உட்காந்துருக்கான். என்னன்னா பண்ணையார் வந்து அந்த பொண்ணை வந்து நாளே வந்து வழக்கம் போல சீரழிச்சிட்டான். ஆமா, ஒரு மிகப்பெரிய கோபம் வருது இவங்களுக்கு. அப்போ வந்து அந்த பண்ணையாரை வந்து யாருமே அவனை எதிர்த்து பேச முடியாது. அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரியே அந்த கைத்தடிக்குள்ள கத்தி வச்சிருப்பான், கொடை வச்சிருப்பான். கைத்தடி, கொடை, அதுல கத்தி. சினிமா எடுத்திருக்காங்க. ஆமா, சினிமா எடுத்திருக்காங்க. அப்படி வச்சிருப்பானா. அவனை ஏற்கு நேரம் யாருமே சந்திக்க முடியாது, யாரும் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. அப்ப இவங்க தான் வந்து கோபு மேல இருக்க கொலை வழக்கு என்னன்னா, அவன் வந்து ஒரு நாள் அந்த நடு வரப்புல தலை தனியாகவும் முண்டம் தனியாகவும் கிடந்தான். அந்த மாலை விடுமுறை முடிஞ்சு நானேரி பகுதிக்கு எல்லாரும் போற அந்த மக்கள் வயல்ல வேலை பார்த்துட்டு அடுத்த கரைக்கு போகும்போது இவன் உடம்பு இங்க கிடக்கிறத பார்த்துட்டு அந்த மக்கள் ஆனா சந்தோஷமா காரி உமிழ்ந்தவங்க நிறைய பேர், எட்டி காலில் உதைச்சிட்டு போனவங்க நிறைய பேர். அது நானேரி கொலை வழக்கு. அந்த புத்தகம் வந்து நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ்ல கிடைக்குது. இதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் பல விவரங்கள் அதுல இருக்கு. இதே மாரி அன்றைக்கு எல்லாமே சமூக விடுதலையை வெறும் வாயில பேசல, சமூக விடுதலையே நேரா செயல்ல காட்டினவங்க கம்யூனிஸ்டுகள். அதுக்கு நேரா அதே போல அந்த பகுதியில நடந்தது. அப்ப இந்த பிராமணர்கள் வந்து உள்ள அப்படின்னு அங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா? எல்லா வேலையும் செய்யறது அவங்க. வயக்காட்டுல கழனியில நெல் அடிக்கிறது இருந்து களை விடுறது எல்லாம் அவங்க. ஆனா
இவங்க வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கக்கூடாது, பிராமணர்கள் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கக்கூடாதுங்கிற ஒரு கொடுமை இருந்தது அந்த ஏரியால. அதை எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரங்கள்லாம் இறங்கி சண்டை போட்டு எல்லாம் பண்ணி அப்படின்னு நாங்க உற்பத்தி பண்ற நெல்லை நீ ஏன் சாப்பிட்ற அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்பி அதுக்கப்புறம் வந்து அங்க மாற்றங்கள் வந்தது. இப்படியான களத்தில் நேரடியாக இறங்கி பல போராட்டங்களையும் பல விஷயங்களையும் சண்டை மாறுதங்களையும் செய்தவர் நல்லக்கண்ணு. அவர் தான் வந்து இங்கேயும் கைது பண்ணி போறாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. சிறைக்குள்ளேயும் சிறை சீர்திருத்தத்துக்கான போராட்டம் நடைபெறுது. இன்றைய சிறை போல கிடையாது அன்றைய சிறை. இன்றைக்கு இருக்கிற எல்லா வசதிகளும் அன்னைக்கு கிடையாது. அதாவது ஊத்துற சாப்பாடு கஞ்சியா இருக்கும், அதுக்குள்ள புழு நெளியும். கொடூரமான தண்டனையாக இருக்கும். இந்த சிறை சீர்திருத்தத்துக்கு எதிராக மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டம், பல போராட்டங்களை உள்ள நடத்துறவங்க கம்யூனிஸ்டுகள். பகத்சிங் நடத்தினார், அதே போல போராட்டங்கள் இவங்களும் நடத்தினாங்க. அப்படி நடத்தும் போதுதான் மதுரை பாலு அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் போலீஸா இருந்து கம்யூனிஸ்டா மாறினவர். எனவே அவரையும் உள்ள போட்டாங்க. மதுரை பாலு, தூக்குமேடை பாலுன்னு சொல்லுவாங்க. அவர் அழகா பாடுவாராம். விடுதலை போரினில் வீழ்ந்த மலர்களே வணக்கம், உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் அப்படின்ற பாடல் பாடுறார். மதுரை பாலன் தூக்குமேடை நிலையில் அது வேற பாலன், கோவை பாலன். அவர் கோவை பாலன். அவரும் ஆயுள் தண்டனை பெற்று அதுக்கப்புறம் வெளியில மைனா கூட உள்ள வளர்ப்பாரு, அதெல்லாம் வளர்த்தவர் அவரு. ஆமா, அது கோயம்புத்தூர்ல இப்போ இருக்கு, தூக்குமர நிலை. அது வேற, அவர் வேற. இவர் தூக்குமேடை பாலு, மதுரை பாலு. இவரை சிறைக்குள்ளேயே வந்து தூக்கில போட போகும்போது அங்க உள்ள நடந்த பல போராட்டம், அதெல்லாம் வந்து நீங்க கேடிகே தங்கமணியோடய நான் பழகியிருக்கேன். கேடிகே தங்கமணி அவரும் 100 ஆண்டு கடந்தவர், அவரை பத்தி யோசிக்கணும். பிறகு அதுக்கு இதே பெரிய வரலாறு இருக்கு. அப்ப அந்த சிறைக்குள்ள போராட்டம் நிறைய நடைபெறுது. அந்த போராட்டத்துல போலீஸை எதிர்த்து சண்டை போடுற விஷயங்கள்லாம் நடக்குது. கேடிகே தங்கமணி எல்லாம் சிறையில பிடிக்க போகும்போது சிறையில் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சிறைக்குள்ள போய் அப்ப என்ன வருவாங்கன்னா, அந்த பழைய அவனுக்கு அடிமையா இருக்கிற ஆயுள் தண்டனை கைதிகள் எல்லாம் போலீஸா இருப்பான்ல, போலீஸ் மாதிரி வருவான். ஆமா, அந்த மாதிரி அவங்களையும் கூட்டிகிட்டு, போலீஸும் கூட்டிகிட்டு இவங்களை கட்டாயப்படுத்தி உணவை சாப்பிட சொல்றது, போராட்டத்தை முறியடிக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இது நடக்கும்போது கேடிகே தங்கமணி எல்லாம் வந்து அவர் ரூமுக்குள்ள மட்டும் போகும்போது பார்த்து பயந்து தான் போவாங்களாம். அவர் வந்து எங்க இருந்து பாய்வார்னே தெரியாது. அந்த கொடுத்துருக்கிற தட்டு இருக்குல்ல, அந்த தட்டை கூர்முனையா மாத்திக்கிட்டு வச்சுட்டு, கத்தி மாதிரி வச்சுட்டு, எங்கேயாவது பள்ளி ஒட்டி இருக்க மாதிரி எங்கேயாவது ஒட்டி இருந்து தாக்குவாராம். கொரில்லா யுத்தம் மாதிரி. பாரட்ல படிச்சவர் அவரே அது பெரிய வரலான்னு வச்சுங்க. அந்த சிறையில அவரெல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. அவர் வேலூர் சிறையில இருந்தார், மதுரை சிறையில இருந்தார். மதுரை சிறையிலேயே இந்த டீமுக்குள்ள இவர் தான் இருந்தாரு. மதுரை பால தூக்கில போட போகும்போது அதெல்லாம் நேரடியாவே பார்த்தவர். அவர் போட்டதுக்கு பின்னாடி அங்க இரங்கல் ஊர்வலத்தை நடத்தினாரு. போகும்போதே மதுரை பாலு போகும்போதே சிரிச்சுக்கிட்டே போனாராம். இந்த நம்ம வந்து பகத்சிங்கை பத்தி தான் சொல்றோம்ல, வடபுலத்துல இருந்த தலைவர்களை பத்தி தானே சொல்றோம். ஆனா மதுரை பாலம் அதே போல சிரிச்சுக்கிட்டே போனாராம். ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டாராம். விடுதலை போரில் வீழ்ந்த மலர்கின்ற பாட்டை திரும்பி பாடினாராம். சிறை முழுக்க பாடினாங்களாம். அப்படியே அங்கேயும் போய் இன்குலாப் ஜிந்தாபாத்ன்னு சொன்னாராம். சொல்லிட்டு மதுரை பால் உயிர் போச்சான். அவர் உடலை வாங்கி சிறைக்குள்ளேயே ஒரு இரங்கல் ஊர்வலத்தை நடத்தியிருக்காரு தோல் நல்லக்கண்ணு. இப்படி அதுக்கப்புறம் அவர் பல பொறுப்புகள் வச்சாரு. தமிழ்நாட்டோட மாநில செயலாளர், கட்சியினுடைய மாநில மாவட்டத்தில் இருந்தார். மாவட்டத்தில் ஒன்றா இருந்தவங்கன்னு எடுத்துக்கிட்டா சங்கரையா இவருக்கு மூத்தவர். அவரும் ஒரே மாவட்டத்தில் இருந்தார். என்பி என்று சொல்லப்படுகிற என் வரதராஜன், அவரும் இவரும் ஒரே சதி வழக்குலாம் இருந்திருக்காங்க. பாமாணிக்கம் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. 4 முறை தமிழ்நாட்டில், 3 முறை தான் முறையாகவே இருக்கணும். 4வது முறை வந்து 2இல் பெரும்பகுதியை வாங்கணும் ஓட்டு. ஆனால் 4வது முறையா நல்லக்கண்ணு, எந்த நல்லக்கண்ணை மட்டும் எல்லாரும் இருக்கட்டும்னு சொல்லி 4வது முறையா மாநிலச்செயலாளர் இருந்தார். ஆனால் இப்படி இருந்த இவருதான் தேர்தலில் வந்து போட்டி போடுறது அப்படின்னு வரும்போது இவருக்கு தேர்தலில் பெரிய விருப்பமே கிடையாது. 2 முறை அவர் சட்டமன்றத்துக்கு ஒரு முறை போட்டி போட்டிருக்காரு, அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்றத்தில். அதுக்கப்புறம் கோவை நாடாளுமன்றத்தில் போட்டிருக்காரு. 2 முறையும் தோத்துட்டார்.
கோவையில தோக்கும் போது என்னன்னா அந்த கொங்கு கவுண்டர்கள்லாம் அவர் வந்து தலித்துன்னு நினைச்சு ஓட்டு போடல. ஆனா அவர் வந்து தலித்து இல்ல. கட்சியில 25 வருஷம் அவரோட கூட பழகினவர் சிவனேசன் ஒரு தோழர், தஞ்சாவூர் பக்கம். அவரும் தலித்து கிடையாது. ஆனா அவர் வந்து ஒரு தலித்து தான் தான் மகன்களுக்கு தலித்து தலைவர் தான் ஒருத்தர் வந்து தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு நல்ல கண்ணை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது நல்ல கண்ணு கேட்கிறாரு, இது ஏன் இவ்வளவு பேர் இருக்கும்போது என்ன தலைமை தாங்க எதுக்கு கூப்பிட்டீங்க சிவனேசன் கேட்கிறாரு. 25 வருஷம் நான நண்பர்கள், என்ன தலைமை தாங்க ஏன் கூப்பிட்டேன்? என் பிள்ளைகளுக்கு ஒரு தலித்து தலைவர் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா. இது வந்து டாக்டர் துரைமாணிக்கம் பதிவு பண்றாரு. அவரோட நான் துரைமாணிக்கம் நான் அவரு அதே மாதிரி துணைச்செயலாளர் இருந்தேன். அவர் செயலாளர் இருந்தாரு, நான் துணைச்செயலாளர் இருந்தேன். அப்போ இவரு துரைமாணிக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டாரா, வேற ஒன்றும் பதில் சொல்லலையா? ஏன்னா இவருக்கும் அதே எண்ணம் இருக்கு. இவரையும் 25 வருஷம் ஒன்னா இருக்காங்க, யாரு என்ன சாதின்னு தெரிஞ்சு பழகல. இதுதான் ரியல் கம்யூனிஸ்டுடைய குணம். இப்ப அதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா அவர்கள் தவறி பிழைத்த விதைகள். அவர்கள் தவறி பிழைத்த விதைகள். தவறு விதைன்னு சொல்லுவாங்களா, என்ன அது தப்பு விதைன்னு வாங்கல. அப்படி யாராவது அப்படி கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு சாதி பார்த்துருந்தாங்க அல்லது சாதி பார்த்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் தவறிய விதை. பெரும்பகுதி யாருக்கும் அப்படி கட்டி கொடுப்பதும் இல்லை, அப்படி வாழ்வதும் இல்லை. ஒட்டப்படாரம் கலவரத்தை பத்தி கூட ஆமா எங்க சம்பந்தி ஐயா சொல்லிதான் எனக்கு அந்த செய்தி தெரியும். நல்லகண்ணை பத்தி பேசிக்கிட்டு ஒட்டப்படாரம் இல்லை, அதையும் சொல்றேன். மருதன் விலை, மருதன் வாழ்வு இடம், அந்த இடத்து பேர். அந்த ஒட்டப்படாரம் கலவர தொடர்பாக பல கிராமங்கள்ல நடந்த 95. ஆமா, அது வந்து அது 95ல 90 95 அந்த வன்முறையில வந்து அவங்க மாமனார் வந்து சாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சாதி பார்க்காத மட்டும் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. அவர் வந்து ஆக்சுவலா இங்க இருந்தாரு, கோவில்பட்டில இருந்து பலசர கடை வச்சிருக்காரு. அவரு போய் விரும்பி மருதன் விளைவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அங்க போய் குடியேறினார். அவர் இவரை விட புரட்சிகரமானவர். ரஞ்சித் மேரியுடைய அப்பா. அம்மா ரஞ்சித் மேரியுடைய அப்பா. இறப்ப வந்து எல்லாரும் வந்து அதாவது பாதிக்கப்பட்ட இனத்து சமூகத்துக்காரங்களும் பாதிப்பை செய்த சமூகத்துக்காரங்களுமே வருத்தப்பட்டாங்க அப்படின்னு செய்தி சொன்னாங்க. அதுல வந்து நல்ல கண்டு வந்து நல்ல ஸ்டாண்ட் எடுத்தாரு. பாதிக்கப்பட்டவங்க நடத்திட்டாங்க, விட்டுருங்க அப்படின்னு. இல்ல சார், இல்லந்தோல இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் இருந்த இடமே திருச்சி தான். நாங்க தான் கூட இருக்கோம், கூட இருந்தோம். அவர் திருச்சி கட்சி அலுவலகத்துல பேசின விஷயம் தான் நீ இப்ப எழுதணும். நாங்க கூட இருந்தோம். அப்ப என்ன ரியாக்ஷன் ஆகுங்கிறது இப்ப நான் சொல்றேன். மருதன் விளைவுல ஒரு இன்னும் சொல்ல போனா நிலமீட்சி போராட்டம் நடந்துச்சு. நிலமீட்சி போராட்டத்துல இவர் மாமனாரா இருக்கிற அவரும் இவருமே ஒன்னா சிறைச்சாலைக்கு போனாங்க. சிறைச்சாலை ஒன்னா இருந்தாங்க. இவர் எப்படிப்பட்டவர்? உங்க மாமனார் வந்து அண்ணாசாமி, அவர் பேர் அண்ணாசாமி. ஆக்சுவலா அவர் பேர் வந்து வேற, கந்தசாமின்னு தான் பேரு. பிறகு வந்து ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப ஏதோ பேரு மாத்துறாங்க, அண்ணாசாமி அப்படின்னு பேரு வைக்கிறாங்க. அண்ணாசாமி வந்து அவங்க சமூகம் வாழ்ந்த பகுதியில போய் வாழல. எங்க வந்து பட்டியலின மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த பகுதியில வாழ்ந்தார். அந்த பகுதி மருதன் விளைவு. அந்த மருதன் விளைவு பகுதியில வந்து ரொம்பவும் படிப்பறிவே யாருக்கும் இல்லை. படிப்பறிவே இல்லை, எந்த வசதியும் கிடையாது, ரோடு வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ரெட்டை டம்ளர் முறை எல்லாம் இருந்தது. இப்போ அவர் போனோடனே இவர் செஞ்ச புரட்சி என்னன்னா, ரெட்டை டம்ளர் முறையை உழைக்கிறதுக்கு போராட்டம் பண்ணாரு. வெண்மணியில 44 பேர் எரிக்கப்பட்டப்ப வெண்மணி படுகொலையை கண்டிச்சு அங்க போராட்டம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து கிராம நிலச்சீர்திருத்த சங்கம்னு ஒன்று வச்சாரு. அப்புறம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சங்கம், வாலிபர் சங்கம் வச்சாரு. தலித்துகளுக்கான பல முயற்சிகள் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. மருத்துவம் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால அவர் நகரத்துக்குள்ள போய் இவரும் இவருடைய மனைவியும் 2 பேரும் அங்கிருந்து மருந்து பொருட்களை, அலோபதி மருந்து டாக்டர்கிட்ட கேட்டு சில முக்கியமான மருந்துகளை வீட்லயே வாங்கி வச்சு, இங்க இருக்கவங்களுக்கு காயம் பட்டாலோ, அங்க இருக்கவங்களுக்கு காய்ச்சல் தலைவலி வந்தாலோ களிம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க வந்து வைத்தியமும் பார்த்தாங்க. அண்ணாசாமி வைத்தியமும் பார்த்தாரு. ரெட்டை டம்ளர் முறையை எதிர்க்கிறதுக்காக போராட்டம் பண்ணாரு. நிறைய இந்த மாதிரி. அப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்து பள்ளிக்கூடம் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அந்த ஊருக்கு இதெல்லாமே அவருடைய மகள் ரஞ்சித் மேரி இவருடைய மகளே பதிவு பண்ணியிருக்காங்க. ஊருக்கு ரோடு பஸ் வரணுன்றாங்க. அப்ப ரோடு போடணும் அப்படின்னு வரும்போது ரோடுக்கு இடம் கிடைக்கல. அப்ப அவருக்கு இருந்த கொஞ்சோண்டு நிலத்தையும் அவர் வந்து அந்த ரோடு போடுறது கொடுத்துட்றாரு.
அதில் தான் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியல. ஒரு கேணி, அதே போல் ஒரு வயல் எல்லாமே அண்ணாசாமி கொடுத்துட்றாரு. எல்லாமே கொடுத்துட்றாரு. அப்போ அதில் தான் ரோடு போட்டு அந்த ஊருக்கு பஸ்ஸே வருது. அப்படியான ஒரு அவர் அவ்வளோ மேம்பட்டவர். அவரு சொல்லி தான் அங்கே ஒரே ஒரு மாணவனை படிப்பே இல்லாத அந்த இடத்துல இதே மாதிரி தனியார் டியூஷன்லாம் வைக்கிறாரு. அர்ச்சுனன் ஒரு பையனை தேர்ந்தெடுத்து அவனை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறாங்க. எம்டி ஆகுறாரு அவர் முதலா. ஒரு பட்டியல் என்ன பையன், அந்த பையன் அர்ச்சுனன். அப்புறம் அவரு டெவலப் ஆகி நிறைய பேர் அந்த ஊர்ல படிச்சவங்களாம் பண்றாங்க. இதெல்லாம் செஞ்சவர் யாருன்னா அண்ணாசாமி. இந்த கலவரம் வருது, நீங்க சொன்ன அந்த ஒட்டப்பிடார கலவரம் வருது. அந்த கலவரம் வந்தப்ப பத்திரிக்கை பேரை சொல்ல வேண்டாம், ஒரு பத்திரிக்கை தான் அதிகமா தூண்டுது. பொறுப்பற்ற ஊடகமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம். இப்ப நிறைய பத்திரிகை ஆமா அப்படிதான் இருக்கு. நிறைய பத்திரிக்கை இப்ப அப்படிதான் இருக்கு. ஆமா, யுத்தத்தை பத்தி அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன் இன்னைக்கு ஒருத்தர் எழுதின கதையில கூட அதான் சொன்னேன். அதாவது அதிதீவிர தேசியவாதங்களுக்கு மனித கறி தான் பிடிக்கும் அப்படின்னு நான் போட்டேன். மனித கறி தான் பிடிக்கும் அப்படின்னு போட்டேன். யாரு சிரிப்பானா ஆயுத வியாபாரி சிரிப்பான், மற்றவங்க யார் முகத்துலயும் சிரிப்பு இருக்காதுன்னு சொல்லுவேன். நான் இன்னைக்கு கமெண்ட்ஸ் போட்டுதான் வந்தேன். அப்ப அந்த மாதிரி அவரெல்லாம் படிக்க வச்சு மேலே வந்தாங்க. இந்த கலவரம் வருது. ஒரு ஊடகம் தான் அந்த கலவரத்தை தூண்டுது. என்ன தூண்டுதுன்னா, அது எழுதும் போதே மேலே தலைப்பிலேயே இன்றைக்கு இந்த தரப்பு, அதை நம்ம இங்கே சொல்ல வேண்டாம், இந்த தரப்பு ஒன்று இழப்பு, நாளை அந்த தரப்பு அப்படின்னு கேள்விப்படுறது. இத்தனைக்கு அந்த அண்ணாசாமி அந்த பத்திரிகையினுடைய ஏஜெண்டாவும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்காரு. அப்பனா அடுத்த நாள் இந்த தரப்பை தூண்டி விட்டு அடுத்த நாள் கொலை பண்றது, இப்படியே தினசி மாறி மாறி ரொம்ப நாள் நடக்குது. இந்த பக்கம் 2ன்னா அந்த தரப்பு, அந்த பக்கம் எத்தனை அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த தரப்புல அடுத்து கொலை பண்றதுக்கு யாருமே கிடைக்கலன்னா குழந்தை இருந்தாலும் கொலை பண்ணுவாங்கல்ல. குழந்தைக்கு சாதி தெரியுமா, மதம் தெரியுமா, பாவம் புண்ணியம் இதெல்லாம் சொல்றாங்களே, ஏதாவது தெரியுமா? பாம்பு விளையாண்ட கூட அது கூட விளையாடும் குழந்தை. ஆனா அந்த குழந்தை குறிப்பிட்ட ஒரு சாதியில பிறந்தா யாருமே கிடைக்கலனாலும் இதுக்கு பதிலுக்கு ஒரு குழந்தையை கொள்வது என்பதுதான் வெறி. அது மத வெறியா இருந்தாலும் சாதி வெறியா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அந்த வெறி அங்க ஊட்டப்பட்டது. அண்ணாசாமி தோழரு அங்க இருக்கிற அந்த தலித்தின மக்களுக்காக வாழ்ந்தவர், அவங்க கூடயே இருந்தவர். ஆனால் அவரும் டிசம்பர் 95 டிசம்பர் 3ஆம் தேதி பகல் 12 மணிக்கு ஒரு கும்பல் உள்ள பூந்து அவர் மனைவி கண்ணுக்கு முன்னாடியே வெட்டி கொல்றாங்க. இந்த தகவல் தோழர் நல்லக்கண்ணு திருச்சியில இங்க இருக்க நிகழ்ச்சிகளுக்காக தான் வர்றார். நிகழ்ச்சி முடிஞ்சு இப்ப இருக்கிற மாநில மையத்துல ஜனசக்தியில பொறுப்பாசிரியர்கள் லெனின் இங்க சட்டக்கல்லூரியில படிக்கிறார். நானும் இங்க இருக்கேன், தோழர் செல்வராஜ் எல்லாம் இருக்கும். வழக்கமா எல்லாம் முடிஞ்சவொன்னே பேசிட்டு இருப்போம்ல. பேசிட்டு இருக்கும்போது தோழர் சங்கரையாட்ட ஒரு போன் வருது. அவர் தான் சொல்றாரு, உங்களுடைய மாமனாரை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் எப்படி இருக்கும், அந்த பகுதியிலையும் எல்லாருக்கும் அதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அண்ணாசாமி கிட்ட அப்பாத்துறை எம்பி, ஒட்டப்பிடார எம்எல்ஏ தென்காசி எம்பியா இருந்தவர், அதுக்கு கலவரம் அதிகமாக அண்ணாசாமிகிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஒட்டப்பிடாரம் தான். அவர் போய் சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம், நீங்க ஏதாவது இதான் வெறின்னு வந்துருச்சுன்னா அதுல யாரு நல்லவன் கெட்டவன் தெரியாது, நீங்க போயிருங்க, வேற போயிருங்கன்னா எல்லாரும் அழைச்சிடுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரு அண்ணாசாமி என்ன சொல்லிருக்காரு, அப்படிலாம் நம்ம பகுதி மக்கள் அவங்கள நம்பாம நான் போனா என்ன அர்த்தம், இவங்களை நான் நம்பாம போலாமா அப்படின்னா ஒரு நம்பிக்கையில இருந்தவனா ஆகிறேன்ல, இவ்வளவு நாள் நான் செஞ்ச உழைப்பு வீண் தானே. அப்பனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றார் அவரு. நடந்துருது. எல்லா உறவினர்களும் சொல்லி அவர் வரமாட்டேன்ட்டார். நல்லக்கண்ணு பின்னாடி பதிவு பண்றாரு. உங்களையும் அதாவது ஒரு கவிதை எழுதுறாரு. 20 நாட்கள் கழிச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இந்த சம்பவம்லாம் நடந்து 20 நாள் கழிச்சு அவருக்கு எப்பொழுதுமே மனசுக்குள்ள சோகம் வந்தாலும் ஒரு கவிதை எழுதுவாரு, சந்தோஷம் வந்தாலும் ஒரு கவிதை எழுதுவார். அப்படி மன அழுத்தங்களை இறக்கி வச்சிருவார் எழுத்தின் மூலமா. அப்பவும் ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதையிலையும் அவர் சொல்லும் போது உங்களையும் அவங்களையும் மாமியாரையும் கடைசி காலத்துல கூட்டிட்டு இங்கேயே உங்க மகளோட, உங்க அன்பு மகள் ரஞ்சிதை மாரி தான் என்னை காப்பாத்துறாங்க, அப்போ அவங்களோடய எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், உங்க பேரம்பேத்திகளோட நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சு நான் கூப்பிட்டேன், நீங்க மறுத்துட்டீங்க,
என்னுடைய இயல்பான குணம் அதுக்கு மேல வந்து அழுத்த சொல்லி கட்டாயப்படுத்துற குணம் இல்லை. இந்த இயல்பே உங்களை இழக்க வச்சிருச்சே, என்னுடைய இந்த இயல்பே உங்களை இழக்க வச்சிருச்சே அப்படின்னு பின்னாடி 20-24 நாள் கழிச்சு. ஆனா அந்த சம்பவம் நடந்தப்ப இங்க சொன்னது, இங்க நாங்களா இருக்கோம், நாங்களே சாட்சி சொன்னது என்னன்னா, எல்லாரும் எழுதுனா தலித்துகள் வெட்டி கொண்டுட்டாங்கன்னு. அதெல்லாம் இருக்காதுன்னாரு அவர். யாரோ ஆதிக்க சாதியினர் அல்லது ஆதிக்க சாதின்னு சொல்ல, ஆதிக்க சக்திகள் அல்லது இந்த கலவரம் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற வேறு சக்திகள் படுகொலை செய்துவிட்டு அவர்கள் மீது பழி போடுவார்கள். நாம் வந்து அவசரப்படக்கூடாது, யாரும் பதட்டமாகக்கூடாதுன்னு உடனே ஊருக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி எதுவும் செய்யக்கூடாதுன்றாரு. டாக்டர் கலைஞர் அப்போ வந்து சமாதான நடவடிக்கை கூட போறாங்க, போக முடியல, போலீஸ் எல்லாம் தடுத்துருது, போக வேணாம், டிராவலர்ஸ் பங்களால இருங்கன்ட்டாங்க. ஆனால் தோழர் நல்லக்கண்ணு அப்போ கூட எந்த சைடும் நவகாளி யுத்தம் நடக்கின்ற போது எப்படி மகாத்மா காந்தி வந்து பாத யாத்திரை, அவ்வளோ கலவரங்கு மத்தியில் பாத யாத்திரை போனாரோ, அது மதவெறியை எதிர்த்து இவர் இந்த சாதி கலவரங்களுக்கு மத்தியில் அப்பவும் சாதி நல்லிணத்துக்கான ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டார். சாதி நல்லிணக்கத்துக்கான நடைபயணத்தை மேற்கொண்டார். கோவப்படலை. அவர் பெரிய செயலாளர், வலுவான ஓரளவுக்கு வசதியும் கூட, வலுவான ஒரு சமூக அமைப்பை சேர்ந்தவர். இதெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு பொறுப்பானவரா, இந்த சமூகத்தின் பொறுப்பானவரா அவங்களுக்கு தான் இன்னும் உதவி செய்ய போனார். அவங்களுக்காக தான் உதவி செய்ய. நல்லக்கண்ணுடைய அறிக்கையை தொடர்ந்துதான் ஆமா, அந்த பதட்டம் வந்து அவர் நடைபயணமே அவரை மட்டும் தான் அனுமதிச்சாங்க. அப்போ முதலமைச்சர் இருந்த கலைஞரை கூட பல இடத்துல அனுமதிக்கல. ஆனால் நல்லக்கண்ணு எல்லா ஊர்களுக்கும் போனார், எல்லா சமூகமும் ஏத்துக்கிட்டாங்க, அவர் மட்டும்தான். அப்புறம் சமாதானமாகி அந்த பிரச்சனையும் முடிந்தது, தணிந்தது. இப்படி நல்லக்கண்ணை பத்தி மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கலாம், மணிக்கணக்கா பேசிக்கலாம். ஏராளமான நல்ல செய்திகளை அவர் மனைவி சொல்லும்போது, அவர்கிட்ட ஜீவபாரதி பேட்டி கேட்கிறாரு, சொல்லும்போது அவர் முழு நேர ஊழியர். அப்ப சம்பளம் அவர் வெறும் 30 ரூபா தான். 30 ரூபா எப்படி 10ன்னு நினைச்சீங்க அப்படின்றாரு. இன்னொரு கேள்வியை ஜீவபாரதி கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு சிவப்பா அழகா இருக்கீங்க, இப்படி ஒரு நிறத்துல எதுலையுமே அழகா இல்லாத ஒருத்தர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு? ஜென்னி மார்ஸ் மேல காதலிச்ச மாதிரி. ஜென்னி மிகப்பெரிய பேரழகி, பெரிய செல்வந்தர் குடும்பம். ஆனா மார்ஸ் வந்து இந்த மூக்கு, வாய், கண்ணு இதை தவிர மீதி எல்லாம் முகம் பூரா அங்க முடிதான், வேற மூஞ்சி பூரா மசு தான், கண்ணங்கரேன்னு இருக்கிற ஒரு ஆள். ஆனா வந்து ஜென்னி காதலிச்சாங்க. காதலிச்சதோட மட்டும் இல்லை, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அப்போ கூட அவர் மேல உள்ள காதல் போல. அவங்க 2 பேத்துக்கு நான் பேசும்போது திண்டுக்கல்ல பேசினேன், ஜென்னிக்கும் மார்ஸுக்கும் வந்து காதல் தூதுவனா ஷேக்ஸ்பியர் தான் இருந்தாருன்னு. எல்லாரும் சிரிச்சாங்க. என்னன்னு உண்மை அது. எப்படின்னா ஜென்னியோட அப்பா வந்து ரொம்ப ஷேக்ஸ்பியர் மேல ரொம்ப பிரியமானவர், பெரிய பிரபுக்கள் குடும்பம், ஆனா ஷேக்ஸ்பியர் மேல மார்ஸுக்கு ஷேக்ஸ்பியர் அத்துப்படி. இப்படி பாரதி எப்படி வாய் விட்டு பாடுவான், அது மாதிரி வாய் விட்டு பாடுற மாதிரி, நிற்பதுவோ நடப்பதுவோன்ற பாடுற மாதிரி ஷேக்ஸ்பியர் பாட்டை பாடுறவர். அதில் லைட்டு போய் வந்து ஜென்னி வந்து அவங்க அப்பாவும் இவரும் பேசிக்கிட்டது அங்கிட்ட இருந்து 4 வயசு மூத்தவங்க. ஜென்னியோட அக்காவுக்கு தான் அவங்க நட்பு. இவரு சின்ன பையன். ஒரு இடத்துல சொல்றாங்க, நீ சின்ன பிள்ளையில உன்னை வந்து நம்ம இப்ப சொல்லுவோம்ல, ஜட்டி போட்ட காலத்திலே தெரியும்லான்னு, அதே மாதிரி உன்னை சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தெரியும் ஜென்னி சொல்றாங்க. அப்ப 4 வயசு மூத்தவர் மேல இப்படி ஒரு கரடு முரடான ஒரு முகம் உள்ளவர் மேல காதல் வந்துச்சு அவங்களுக்கு. அந்த காதல் கடைசி வரை இருந்தது. ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் உலகத்துக்கு மூலதனன்ற புத்தகமே அவங்களாலதான் கிடைச்சிச்சு. ஏங்கல்ஸ் ஒரு காரணமா இருந்தால் ஜெனியும் ஒரு காரணம். எப்படி வந்து அறிவை காதலித்தார்களோ அதே மாதிரி இவர்கிட்ட ஜீவபாரதி கேட்குறாங்க, ரஞ்சித மாரி அக்கா முறை வேணுவார் அவருக்கு. அவரு இவ்வளோ வந்து தோற்றப்பொழிவே இல்லாதவர், அப்புறம் சம்பளமும் கிடையாது, எப்பவும் ஜெயிலுக்கு போயிடுவாரு, இவர் எப்படி நீங்க போய் காதலிச்சீங்கன்னு சொன்னப்ப அவங்க வந்து சொன்னாங்க, அவருடைய போராட்ட குணம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் கல்யாணம் பண்ணேன். நல்ல பல தகவல்கள், உருக்கமான தகவல்கள், அது உங்களுக்கு நெருக்கமான தகவல்களையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். 2 நிமிஷம். ஆர்என்கேவும் தொடங்கும் போது விவசாய சங்கத்துலதான் விவசாயத்துல இருக்கு. அவரை மணப்பாறையில் இருக்கும்போது அந்த மணப்பாறை காமராஜர் செல்ல முதல் நான் பொறுப்புக்கு வந்த பின்னாடி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூட்டு போகணும்னு வராரு. சரி வராரு, என்னாச்சுன்னு நான் வழக்கத்துக்கு மாறா எவ்வளோ ஒரு கூட்டம் மேடையை போட்டு ஒரு 100 அடிக்கு டியூப் லைட்லாம் கட்டியிருந்தேன்.
அந்த பயணியர் விடுதியில் தங்க வச்சுட்டு சரின்னு கார் எடுத்துட்டு காரில் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் காரில் வர மறுத்துட்டார். அப்புறம் அந்த ஆட்டோவில் தான் வரேன். ஆட்டோ போய் அப்படி திரும்புது, பார்த்தா லைட்டாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன அது லைட்டாக எரியுது, ஊரில் திருவிழாவா, திருவிழா நேரத்தில் எதுக்கு பொதுக்கூட்டம் நடத்துறீங்கன்னாரு. திரு நான் தாலுக்கா செயலாளர் இருந்த நேரம்னு வச்சுங்க, ஒரு 96 நான் கவுன்சிலராக இருந்தேன். அப்போ அந்த 96 95 வாக்கில் அப்படிதான் அவர் செயலாளராக இருக்கார். அவர் மாநில செயலாளர். அப்போ நான் மணப்பாறை பொறுப்பாளர். திருவிழாவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்காக தான்னாரு. அவ்வளோதாங்க. அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தா, மூஞ்சி சுண்டிடுச்சு, பேசவே இல்லை என் கூட. பொதுக்கூட்டம் மேடைக்கு வர்றாரு. மேடையில் பேசும்போது மட்டும்தான் வாயை திறக்கிறார். அது வரைக்கும் யாரோடையும் பேசினாரு. நாட்டு கஷ்டத்தை இவ்வளவு விளக்கு போட்டு தான் விளக்க போறீங்களா? இவ்வளவு விளக்கு போட்டு தான் விளக்க போறீங்களா? நாட்டு கஷ்டத்தை இவ்வளவு விளக்கு போட்டு தான் விளக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அடுத்து அப்போ வந்து KC பழனிசாமி MP சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு நிற்கிறாரு. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருது நேரு அமைச்சர், அவரும் அந்த கூட்டத்தில் இருக்காரு. வழக்கமாக பையங்காப்பெல்லாம் இளைஞர்கள் மணப்பாறையில் கம்யூனிஸ்ட் கட்சியில் என்னுடைய வருகைக்கு பிறகு கொஞ்சம் ஊக்கம் பெற்று நிறைய பேர் வந்தாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தில் ஒரு வழக்கமாக திராவிட கட்சிகள் செய்கிற மாதிரி பெரிய ஆள் உயர மாலை, கிரீடம், மலர் கிரீடம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நேரு எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவர் பேசாதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு 10 பேர் தூக்கிட்டு தான் வர முடியும். அப்படி ஒரு மாலை, ஒரு சலசலப்பு வரும்ல. அது என்னன்னு கேட்குறாரு. மேலே மாலையோட வர்றாங்க. வாங்க மறுத்துட்டாரு. மூஞ்சி சுண்டி போச்சு, வாங்க மறுத்துட்டாரு. நேரு எல்லாருமே கூட இருக்காங்க, வாங்க முடியவே முடியாண்டார், மறுத்துறாரு. ஆனால் கூட்டம் பேசி முடிச்சுட்டு திருப்பி பயணியர் விடுதிக்கு வந்தப்ப அந்த பையங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. அவங்க மூஞ்சி சுண்டி போச்சுல, இப்போ அவங்களோட ரொம்ப நேரம் பேசுறாரு. பேசிட்டு சொன்னாரு, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுற கட்சி, இந்த காசெல்லாம் நம்ம கட்சிக்கு தேர்தலுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னாரு. தேர்தல் செலவு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அதே மாதிரி திட்டமிடுறதுல மிகப்பெரிய திட்டமிட்டார். இப்போ நக்கீரன் கோபால ஜெயலலிதா ஆட்சியில் வந்து எப்படியாவது பொடால உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. பொடா சட்டத்தில் தான் அவரை கைது பண்ணாங்க. சிவசுப்பிரமணியம் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் சிவசுப்பிரமணியனை வந்து ஏற்கனவே இவங்க கைது பண்ணி, ஆனால் சிவசுப்பிரமணியன் வந்து காட்டில் வச்சு தான், வீரப்பன் காட்டில் வச்சு தான் கைது பண்ணணும்னு ஜோடிக்கிறாங்க. சிவசுப்பிரமணியன் காருக்குள்ள ஒரு 70 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னு சொல்லி ஜோடிக்கிறாங்க. அதே போல நக்கீரன் கோபால் மேலையும் கைது பண்ணி ஒரு 72 லட்சத்துக்கு மேல பணத்தை வச்சுக்கிட்டே சுத்துறாங்க போலீஸ். முகமது அலி, அந்த முத்திரைத்தாள் மோசடி முகமது அலி, அவன் தான் அப்போ கையாள், வச்சுக்கிட்டே சுத்துறான். அவரை எப்படியாவது கைது பண்ணிடணும். அதை கைது பண்ணி அவர் காருக்குள்ள ஒரு 70 லட்சம் 72 லட்சம் பணத்தை கைப்பற்றணும்னு சொல்லணுங்கிறதுக்காக வச்சுட்டு சுத்துறான். இது தெரிஞ்சு நக்கீரன் குரூப்பை வந்து வழக்கு போடுறாங்க உயர்நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடும்போது முகமது அலியை எதுக்கு நீங்க கைது பண்றீங்க, என்ன காரணத்துக்காக நீங்க அவங்களெல்லாம், நக்கீரன் சம்பந்தப்பட்ட நிருபர்கள், அந்த ஜீவா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த மாவட்டத்தில் ஈரோடுக்கு வடக்கில் இருக்கிற அந்த பையன் சத்தியமங்கலம் பார்டரில் இருக்கிற நிருபர் எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி நக்கீரனில் வேலை பார்த்தேன்னு சொன்னாவே ஏதோ எப்போ பெரிய பயங்கரவாதி மாதிரி கைது பண்ணிட்டு இருந்த நேரம். அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு இந்த நிலைமையை எதிர்த்து நக்கீரன் வந்து வழக்குக்கு போறாங்க. வழக்கில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நீதிபதிகள் கேட்குறாங்க. அப்போ முகமது அலி சொன்னது, தேடப்படும் குற்றவாளி கோபால், நக்கீரன் கோபால்ன்றார், தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவித்து தேடினாங்க. இந்த மாதிரி கைது பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் கைது பண்ணதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஊடகங்கள் எல்லாரும் திரண்டு வந்தாங்க. நக்கீரன் வாசலுக்கு முன்னாடி பெரிய போராட்டம் நடக்குது, உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. அனைத்து கட்சியினரும் கூப்பிடுறாங்க. நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக செயலாளர் என்ற முறையில் கூப்பிடுறாங்க. நல்ல கண்ணு தான் பேசுறாரு. நக்கீரன் விடுதலை வரை இந்த போராட்டம் தொடர வேண்டும்ன்றார். எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போறாங்க. ஆனால் அவரை விடுதலை செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரணும். இது இப்போ அனுமதிச்சோம்னா கருத்து போறது இதாயிரும் அப்படிங்கிறார். இப்போ சொன்னதுக்கு பிறகு இப்போ அதில் கம்யூனிசம் பற்றி எழுதின ஜவஹர், அதே போல் அப்போ காமராஜர் ஆசிரியர், பன்னீர், இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் உண்ணாவிரதம் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி என்ன செய்யலாம், ஒரு இன்னொரு கண்டன கூட்டங்களை எல்லாரையும் சேர்த்து நடத்தலாம், காமராஜ் மன்றத்தில் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாரை போய் இதை தொடங்க வைக்கிறது யாருகிட்டன்னா நல்லக்கண்ணிட்ட போய் தொடங்க வைக்க போகிறாங்க. இப்போ நல்லக்கண்ணை தான் போய் பேசுகிறாங்க.
நல்லகண்ணு தான் வந்து எல்லா கட்சியினரையும் கூப்பிடுங்கிறாரு. நக்கீரன் கோபால் பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய மலர்ல. எல்லா கட்சியினரையும் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போ இடதுசாரி கட்சிகளுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் மாநில செயற்குழுவை கூட்டணும், பொலிட் பியூரோ கூட்டணும், அல்லது இதை கூட்டணும் அதை கூட்டணும், தானாக சொல்லிவிட முடியாத ஒரு செயலாளர். அது ஒரு சிஸ்டமேட்டிக் கட்சி அப்படிங்கிறதுனால இவங்களெல்லாம் வந்து எப்போ இவர் வந்து ஜெயிலேருந்து விடுதலை பண்ண கொடுமை வேற நடக்குமே, அதுலேருந்து அவரை காப்பாற்றணும். அப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன செய்யறதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனால் இவங்க வந்தால் தான் அதை வலு சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இடதுசாரி கட்சிகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வருது ஏன் பொறுப்புங்கிறார் நல்லகண்ணு. அதுக்கான முயற்சியும் எடுக்கிறார். அதே மாதிரி முயற்சி எடுத்து காமராஜன் மன்றத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் கலைஞரும் கலந்துக்கிறார். அப்போ அந்த கூட்டத்தில் எப்பொழுதும் கலைஞர் தான் ஹைலைட்டாக பேசுவார். அந்த கூட்டத்தில் நல்லகண்ணு தான் ஹைலைட்டாக பேசினார். அவர் தான் சொன்னார், அவர் மேலே வந்து லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வச்சுருந்தாரு அப்படின்னு கேஸ் போடுறாங்க. நான் கேட்குறேன், அவர் வந்து பொடாஸ் இடத்துல அப்படி தான் போட்டாங்க. எல்லா நக்கீரன் ஊழியர்களையும் மற்றவங்களையும் பிடிச்சி தேடப்படுகின்ற குற்றவாளியாக தேடிட்டு இருக்கும்போது எந்த கிறுக்கனாவது லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட பிடிபடுவானான்னு கேட்டார். உங்கள்கிட்ட பிடிபடுவானான்னு கேட்டார். நிறைய இந்த மாதிரி கோவம் வந்துட்டா அவர் வந்து எவ்வளோ அமைதியா இருக்காரோ அதே போல கடல் எப்படி இருக்கு அதோடைய ஆழம் தெரியாதுல, அதே போல உச்சமா. அதோட திமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தப்ப கலைஞருக்கு உற்ற நண்பராக இருந்தால் கூட ஒரு கட்டத்துல இவர் சொல்றாரு, இந்த சொல்ல பயன்படுத்துறாரு, கலைஞருடைய தலையில் விஷம் ஏறிவிட்டதுன்னாரு. பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது அவ்வளவு நண்பர் தான் கடைசி வரை. எனக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கும் கலைஞருக்குமான ஒரு உறவு ஏற்பட்டது. கலைஞர் என்னை பத்தி 1.5 பக்கம் எழுதினாரு, என்னை வர சொல்லி 10 நிமிஷம் பேசினார். பிறகு நான் வந்து கலைஞரை எதிர்த்து எழுத வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கு பிறகும் வந்து கலைஞர் வந்து நல்லகண்ணிட்ட தான் அந்த பையன் நல்லா இருக்கானான்னு கேட்டாராம் அவர்கிட்ட. அது சொல்லிட்டு அவன் நல்லா தான் எழுதுறானாராம் நான் எதிர்த்து எழுதினப்ப அந்த உறவுக்கு இடையிலையும் இவர் தான் பாலமா இருந்தார். அவ்வளோ நட்பு அவருக்கு. ஆனாலும் கூட கொள்கையில எவ்வளவு உறுதியா இருந்தாருங்கிற விஷயம். அதே போலயே அதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் இப்ப அடுத்த கூட்டம் நடத்தியாச்சு, அடுத்து என்ன செய்ய போறது அப்படின்னு இவங்க யாருக்கும் தெரியல. நக்கீரன் போராட்ட குழுவுக்கு தெரியல. அப்பவும் நல்லகண்ணு தான் ஆலோசனை சொல்லியிருக்காரு. இல்ல மதுரை, கோவை, திருச்சின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடம், 3 இடத்துல பெரிய பிரம்மாண்ட கூட்டம் நடத்தணும், எல்லா கட்சி தலைவரும் கலந்து. அங்க கூட அவர் வந்து என்ன காம்ப்ரமைஸ் ஆகுறாருன்னா, இப்ப எல்லா கட்சியும் கூப்பிடணும்னு சொல்றாரு. அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அதிமுக பாஜக தவிர கூப்பிடுவோன்றாங்க. அவர் சொல்றாரு அதிமுக கேஸ் போட்டது, அந்த கட்சி கூப்பிட முடியாது. ஆனா பாஜக நம்ம கொள்கை ரீதியா எதிர்பார்க்கலாம், ஆனா இந்த பொது விஷயத்துக்கு அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டியது இல்லைன்னாரு. அவங்களையும் அலைஞனார். இது எப்படி அவருடைய அரசியல் நுணுக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்து கிரவுண்ட் ரியாலிட்டி. அதுக்கு அடுத்து அவரை சொல்லும்போது 3 இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுங்க, எங்க கட்சியில இருந்து மதுரையில போடுங்க, மதுரை கூட்டத்துக்கு தாப்பாண்டியன் வருவாரு, கோவையில போடுங்க சுப்பராயன் எம்பி வருவாருன்னாரு. இவர் மற்ற இடதுசாரி கட்சிகளும் கலந்து வைக்கணும்னு சொல்லும்போது ஒரு கட்சியில போய் சொல்றாங்க, அவங்க வந்து செயற்குழுவை கேட்டு தான் நாங்கள் சொல்லுவோன்ட்டாங்க. அப்படியா சொன்னாங்க, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன்ல எடுத்து பேசி அவங்க சம்மதிச்சுட்டாங்க, போட்டுக்கங்கன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு ஊடகத்து மேல அது மேல எதிர்த்தாக்குதல் வரும்போது அது 4வது தூண்னு சொல்லப்படுகின்ற அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கான விஷயங்களையும் ஒரு உறுதியா இருந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு தமிழ் உரிமை போராளியாகவும் ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு துறையிலும் மேலோங்கிய பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பழுத்த ஒரு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அதிசயமாக மற்றவங்க சொல்ற அளவுக்கு எங்களுக்கு அதிசயம் இல்லை. ஏன்னா இதே போல எல்லாருமே நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு அதிசயம் இல்லை. அவருடைய மனைவி சொன்னது போல இந்த எளிமை எப்படி அவர்கிட்ட வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த எளிமை இவரு முன்னாடி இருந்த எல்லா கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்டையும் இருக்கிறதா என் கணவருக்கும் வந்துச்சுன்னாங்க. அது மாதிரியான ஒரு தலைவர். ஆனா இவர்கிட்ட இன்னொரு தன்மை என்ன இருந்ததுன்னா, வரட்டுவாதியாக அவர் இருக்கல, ஒரு நெகிழ்வுத்தன்மையோட இருந்தாரு. எல்லா மக்களையும் ரொம்ப நேச்சார், ரொம்ப இளைஞர்களை, ரொம்ப ஒரு சின்ன படைப்பாளியை கூட ஊக்கப்படுத்துறதுல அது மாதிரி எல்லாம் இருந்தாரு. அது மாதிரி தமிழ் உரிமைக்காக, மொழி உரிமைக்காக தான் மனைவியை கூட என்ன அவர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றாமல் போய்விட்டீர்கள் என்ற கேள்விக்கு அவங்க மனைவி சொல்றது, என்னை ஒரு தமிழ் பண்டிட் ஆக்கணும்னு அவர் விரும்பினாரு, அது நடக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க.
ஒரு இன்றைய பொழுது உள்ளபடியே இது சனிக்கிழமையா இருந்தாலும் கூட அது ஒரு ஞாயிறாக மாறி இருக்கு. ஒரு வாழுகின்ற ஒரு ஞாயிறாக தோழர் நல்லக்கண்ணுவை ஒரு போராளி பேசுறதுதான் எங்களுக்கு பொருத்தம். ஏன்னா தோழரோடு நாங்கள் நெருக்கமாக ஆர்என்கேவோட இருந்ததில்லை, சில நிகழ்வுகளை சந்திச்சோட சரி. அது போல தாப்பா கிட்டலாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்ததில்லை. ஆனால் தோழர் இந்திரஜித் கூட நாங்கள் நெருக்கமாக இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. நீங்கள் வந்து அண்மையில ஜீவாவுடைய வாழ்க்கை வரலாற ஒரு நெடுங்கவிதை நூலாக படைச்சிருக்கீங்க. அவரோட தொடர்ந்து ஆர்என்கேவோட இருந்திருக்கீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு நாடக கலைஞர், ஒரு சிறுகதை ஆசிரியர், ஆமாம், அதே போல் எழுத்தாளர், இப்போ யூடியூபர், நாளிதழ் நடத்துறீங்க, மாத இதழ் நடத்துறீங்க. இப்படி எல்லாத்துலேயும் உங்கள் பேனா வந்து வலிமையாக இருக்கிறது, களத்திலும் சரி எழுத்திலும் சரி. இப்போ ஆர்என்கேவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு கவிதை நாடகமாகவோ அல்லது கவிதை நூலாகவோ எழுதுகிற திட்டம் இருக்கா? இன்னொரு செய்தி, கலை இலக்கியத்தின் மீது ஆர்என்கேவுடைய பார்வை எப்படி இருந்தது? அது அவர் சமகாலத்துல அது எப்படி எல்லாம் அதை வந்து அதை பத்தி எல்லாம் உரையாடி இருக்காரா? அவர் எதுவும் குறிப்புகள்லாம் இலக்கியம் பத்தி எழுதியிருக்காரா? வள்ளிக்கண்ணன் எப்படி ஒரு சின்ன வந்து அஞ்சல் அட்டையில கடைக்கோடியில இருக்கிற அவருக்கும் வந்து பாராட்டி எழுதுறாரோ அப்படி அவர் வந்து நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காரா? கடிதங்கள் எதுவும் இருக்கா? நீங்கன்னா அடிக்கடி ஒரு குறிப்பு வச்சிருப்பாரு நீங்க ஜோல்னாப்பையில, அப்படி இலக்கிய குறிப்புகள்லாம் எதுவும் தொகுக்கப்பட்டிருக்கா? நீங்க எதுவும் தொகுக்கிற திட்டம் உங்ககிட்ட இருக்கா? அவரை பத்தி நீங்க இந்த துறையில இருக்கிறதுனால உங்களை நான் கேட்குறேன். நிச்சயமா நிறைய வந்திருக்கு. வந்த செய்தியை சொல்றது நீங்க படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனா வராத செய்தின்றது இப்ப நானே சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னா, பிரெஸ்னேவ் சோவியத்தினுடைய அதிபராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு 3வது உலக யுத்தம் வந்துருமோ அப்படிங்கிற நாட்டில் ஒரு அச்சம் இருந்தது. அப்போ வந்து உலகம் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மலர் அப்போ தொகுத்தேன். இப்போ இருக்கிற எளிமையான கம்ப்யூட்டர் வசதிலாம் இல்லாத காலத்தில். அப்போ மணப்பாறையை சேர்ந்த துரைசாமின்னு ஒருத்தர், அவர் அதிமுக தான், ஆனால் நல்ல மரபு கவிஞர். அவர் வந்து அணு பற்றி எழுதுறாரு ஒரு கவிதை. அந்த புத்தகம் அதை நான் பிரசுரித்தேன், ஒரு பத்திரிகையாளனா பிரசுரித்தேன். அந்த புத்தகம் வந்து நல்லக்கண்ட கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு நாள் மகிழ்ச்சியாக அந்த துரைசாமி வந்தார், என்னைய சந்திச்சார். அவர் மாற்றுக் கட்சி துரைசாமி வந்தார், நல்ல கவிஞரானா. அவர் வந்தார், தோழர் நல்லக்கண்ண ஐயா எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காருன்னாரு. என்னன்னா அந்த கவிதையை ரசிச்சு எந்தெந்த வரின்னு ரசிச்சு அவருக்கு கடிதம் எழுதிட்டாரு. இது மாதிரி நிறைய பேத்துக்கு கனிமொழியே அப்படிதான் அவங்க ஈடானாங்க. கனிமொழி தினமணி கதிரில் ஒரு கதை எழுதுறாங்க அப்படின்னா, கனிமொழி இவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. அந்த கதையை நுணுக்கமாக படித்து அந்த கதையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கனிமொழிகிட்ட பேசினாரு. அவர் தான் வந்து பாரதி வாலிபர் சங்கம் எட்டயபுரத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். பாரதியாருக்கு வந்து பாரதியார் மணிமண்டபம் கட்டுறதுக்கு அன்றைக்கே 7,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி அவர் தான் கொடுத்துருக்காரு. பாரதி வாலிபர் சங்கத்தை தொடங்கினதுல இவரே இலசை மணியை இன்னும் 4-5 தோழர்கள் வந்து மிக முக்கியமானவங்க. அப்புறம் இவருடைய ஒத்த இலக்கிய நண்பர்கள்லாம் தோமுசி, அதேமாரி தீகாசி, இவங்கெல்லாம் வந்து இன்னும் சொல்ல இலக்கியம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் சொன்னேனே, அவருக்கு சந்தோஷம் வந்தாலும் கவிதை தான், மகிழ்ச்சி இருந்தாலும் கவிதை தான், சிறையில் இருக்கும்போது கவிதை தான். 27 வயசுல இருக்கு. எல்லாரும் எழுதாத ஒரு விஷயத்த தொடரணும்னு இருக்கு. இப்ப நான் சொன்னதே நிறைய பேர் சொல்லாததான். இப்ப நான் சொன்ன விஷயமே ஏற்கனவே பதிவாயிருக்கிற விஷயங்கள் அல்ல, அறியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், அறிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அவர் சிறையில் இருக்கும்போது எழுதின கவிதை சிறையில் எழுதினார். என்ன எழுதினார்னா, ஆயுள் தண்டனையும் அதற்கு மேல் தண்டனைன்னா நான் தூக்கு தான், ஆயுள் தண்டனையும் அதற்கு மேல் தண்டனையும் பேயரசு கொடுத்துட்ட பெரும்பங்கு எங்களுக்கு, ஆண்டு பலவாக அடக்கியே வைத்தாலும், மாட்டு சிறைக்குள்ளேயே மடக்கியே போட்டாலும், மக்கள் சக்தி மேல் மாளாத நம்பிக்கை எக்காலமும் வைத்துள்ளோம், என்னாலும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு எழுதுறாரு. 27 வயசு ஆயுத தண்டனை கைதியா இருக்கும் போது கைதி உடையில இருந்து எழுதின கவிதை. என்னாலும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு எழுத இன்னைக்கு வரைக்கும் அவர் அஞ்சுறது தான். இன்னைக்கு கூட அவருக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, 100 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ கூட ஒருத்தர் ஒரு நூல் வெளியிடணும்னு சொன்னால் அந்த நூலை போய் வாங்க பார்ப்பார். இப்போ நான் வந்து அவருடைய 100ஆண்டை வந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஒரு சிறப்பு இதழ் இப்போ நீங்கள் போட்ட மாதிரி போட்டாங்க. அதில் நெடுமாறன் என்னட்ட இன்னும் ஒரு 2 பேர் மட்டும் கட்டுரை கேட்டாங்க. நான் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். அதை எழுதினதை அவங்க நூல் கொடுத்துருக்காங்க, ஆனால் நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் இப்போ போன மாதம் போனப்போ அதை வந்து நான் பதிவு பண்ணி வச்சிருந்ததை படித்து காமிச்சேன். அந்த புத்தகம் வேணுன்றாரு. இன்னொரு பண்பெல்லாம் தெரிஞ்சுங்க, நான் இப்படி சேர் இருக்கு, அவரை சேர்ல உட்கார வச்சு நாங்கள் நின்றுட்டு போட்டோ எடுக்கணும்னு சொல்றோம், முடியாதுன்றாரு.
அவரும் எந்திரிக்க முயற்சி பண்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அந்த இடம் அப்படி இருந்ததுனால வேற ஒரு இடத்துக்கு வந்து அனைவருக்கும் சேர் போட்டு நாங்க அமர்ந்த பின்னாடி தான் அமர்வேங்கிறாரு. அவர் வாழ்ற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதே முயற்சி. ஒரு செய்தி, இப்ப நம்ம இந்த நல்லக்கண்ணூருடைய ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை வந்து அங்குசம் அறக்கட்டளை யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமொழி நடத்துதுன்னு சொன்னோன்னே என்னுடைய நண்பர் ஒருத்தர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னாரு, நீங்க நடத்துற நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நல்ல கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நல்ல கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு. ஏன் நல்ல கண்ணுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாரு, அதெல்லாம் தேவையில்ல, அவர் பெரிய ஆளுமை, அவரை பற்றி பேசுவது எங்களுக்கு அவருக்கு சொல்லணும். எல்லாத்தையும் விட நல்ல கண்ணுவை வந்து அருகிலிருந்து பார்த்து எங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்கு இந்திரஜித்து வர்றாரு. அருகிலிருந்து பார்த்த மற்றும் ஒரு நல்ல கண்ணு அவர் வர்றாரு, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். நல்ல கண்ணுக்கு சொல்லலன்னு சொன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இல்ல, அவரை பற்றி சொல்வதற்கு எங்களுக்கு இந்திரஜித்து வர்றாரு அப்படின்னு நாங்க சொன்னோம். இந்த நிகழ்ச்சி ஒரு நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட ஒரு போராளியாக வாழ்ந்த நல்லக்கண்ணனுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு நிலைகளை நமக்கு எடுத்து கூறிய ஐயா இந்திரஜித் அவர்களுக்கு அங்குசம் அறக்கட்டளையின் சார்பிலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த உலக அரசியல், இந்திய அரசியல், சமூக பொருளாதார அரசியல், சாதி அரசியல், பண்பாட்டு அரசியல் அத்தனையும் வந்து ஒரு கண்முன்னா கொண்டு வந்து நிறுத்தி நமக்குலாம் உள்ளத்துல அப்படியே இரவு தூக்கம் வர சொல்லியிருக்காரு. அதுல போறப்போக்கு ஒரு செய்தியை சொன்னார், வடக்கே இருக்கிற பகத்சிங் மட்டும் போராளி அல்ல, தமிழ்நாட்டில் பல நூறு போராளிகள், பல நூறு பகத்சிங்கள் இங்கே அறியப்படாமலே இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்படவில்லைன்னு இருக்காரு. அதுதான் உண்மை. அதை வந்து அடுத்தடுத்து தோழரே வந்து அடுத்து தாப்பாவை குறித்தும் அவர் பேசுவார், கேடிகே பத்தி அவர் பேசுவார், அவரோடு இணக்கமா இதயமா இருந்த கோபு தோழரை பத்தியும் பேச போகிறார். அப்படிங்கறதையும் இந்த நேரத்துல மகிழ்ச்சியா தெரிவிக்கிறோம். தோழருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து. ரொம்ப மகிழ்ச்சி.